பரணி ஆரம்பிச்சிடுறீங்களா அப்டேட்டோட? ஓகே. இன்னைக்கு நான் பெருசா எதுவும் அப்டேட் பார்க்கல. இல்ல நான் வந்துட்டு காலையில இருந்து கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால இதால. கொம்பு சிவி அந்த படம் வந்து கிறிஸ்மஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாரி மாஸ்க் படத்துலேருந்து ஒரு 40 செகண்ட்ஸ் கிளிப்பிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் சிறை இது ஆல்ரெடி வந்துருச்சு தானே? ஓகே சாரி. யார் இங்கு வாழணும் அப்படின்ற சாங் வந்து லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மகாசேன் படத்துலேருந்து. மூன் வாக் படம், பிரபுதேவாவோட மூன் வாக் படம், அந்த படத்தோட புது போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரியோ ராஜோட அடுத்த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு காலையில் 11:11க்கு வருது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். கேக்குதா? கேக்குது. ஏதாவது அப்டேட் விசாரிச்சு அஜித் படத்தை தான் சொல்ல அப்படியே தெலுங்கு சைடு வரும். அப்படி வேற எதுவும் வரல அப்படிங்கிறப்ப எதுவும் அப்டேட் மிஸ் ஆகல. தெலுங்கு சைடு இருந்தா எதுவுமே வரல ப்ரோ. ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் அந்த இந்த படம் சொல்லியிருந்தாங்கல்ல ரவிதேஜ், அது வருது. கரெக்டா டேட் எப்பன்னு தெரியல, மறந்துட்டேன். அதை பார்த்த வர பிளாட்ஃபார்மா பிஎம்டபிள்யூன்னு மாத்திட்டாங்க, பாத்தீங்களா? அந்த ரவிதேஜ் ஒரு படம் பொங்கலுக்கு வருதுல்ல, அந்த படத்தோட டைட்டில் ஷார்ட் ஃபார்மா பிஎம்டபிள்யூன்னு மாத்திட்டாங்க. அவ்வளவுதான். சுருக்கமா எது பெஸ்டா இருக்கா? அதே மாதிரி இது டேட் கிடையாது, ஒரு கிரேசி ஃபேன் பண்ண வேலை. அது ஜெர்மனில ஒரு டிக்கெட்டை 2 லட்சம் ஆக்ஷன்ல 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அது ஏற்கனவே போனாட்டி அப்படிதான் நடந்துச்சு. ஏதோ ஒரு படம் தெலுங்கு படம் ஏதாவது நடந்துச்சு, ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு, தெரியல. இந்த மகாசேனாங்கிற படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். ரைட், அவ்வளவுதான். வேற ஒன்னும் இப்போ ஒன்றும் அப்டேட் இல்லை. மூணு வாக்குன்னு ஒரு படம், அதுல இருந்து பிரபுதேவாக்கு இந்த போஸ்டர் ஷூட் இருந்தாங்க. டெய்லியும் ஒவ்வொரு போஸ்டர் ஷூட்டாங்க. இன்னைக்கு ஒரு போஸ்டர் ஷூட் இருந்தாங்க, பாத்தீங்களா? நான் உங்க ப்ரொஃபைல தான் பார்த்தேன். கார்ல இருக்கிற மாதிரி தானே? ஆமா, அதுல வடிவேலு இருக்காரு, அது மட்டும் போஸ்ட் விட்டுருக்காங்க. அது வேற படம். அது வேற படமா? அப்புறம் ராஷ்மிகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட், அது வந்து டிசம்பர் 5 வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. நாளைக்கு 3 மணிக்கு ப்ரோ அந்த சாங் பெல்லா பெல்லான்னு. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு அந்த இது இல்ல, உங்களுக்கு அனுப்புறேன், அதை மட்டும் பாருங்க. போஸ்ட் கூட போட முடியாது உங்களால. அனுப்பிடுறேன், டிஎம் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஏதாவது ஸ்பெஷலா சொல்லலாம், என்ன பேசலாம்? நான் இந்த படம் பார்த்தேன் ப்ரோ நேற்று நைட்டு, ஜாக்கி சாந்து. செம்மையா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு. நீ யாரா பாக்கலன்னா பாருங்க, த ஷேடோஸ் எட்ஜ். சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு சீசன் 12க்கு அப்புறம் ஜாக்கி சானோட ஒரு முழு படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் நடிச்ச 2-3 படத்துல எதுவுமே அவருக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த ஜாக்கி சானை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுப்பா. பார்த்த எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. சிம்பிள் ஸ்டோரி தான் ப்ரோ, ஸ்டண்ட் மேக்கிங் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஓகே. பிரகாஷ் ப்ரோ, பாத்துட்டீங்களா போஸ்டரை? பார்த்துட்டேன். அதாவது இந்த சந்தானம் வந்து ஓகே சொல்ல அப்படி அதெல்லாம் இல்லைனா தான் ஆச்சரியப்படணும்னு சொல்ல அப்படி அந்த மாதிரி அதெல்லாம் இல்லைனா தான் ஆச்சரியப்படணும். அதெல்லாம் துரந்தர் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. ஆமா, 3 மணி நேரம் 30 நிமிஷம். துரந்தர் துராந்தர் அதுவா ட்ரைலர் எனக்கு பிடிக்கலங்க.
அது பேஸ்ட் வெளில ஆன் ரியல் ஸ்டோரி ஆமா ப்ரோ. ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருந்தாங்களா அது யார் யார் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு மாவீரன் சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க பாப்பீங்களா அஜித் பல்தான் அந்த வாய்ப்பே படம்? இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. ஏன்? எனக்கு புரியல. எந்த படம் பாப்பீங்களான்னு ஏட்டீங்க. என்னது உங்களுக்கு தான் பிடிக்குமே. ஏங்க நான் இந்த வார் சீரிஸ்ங்கிறங்காட்டி நான் அது பார்த்தேன். அது ரித்திக் ரோஷனுங்காண்டி நான் பார்த்தேன். இதுக்கப்புறம் ஹிந்தியில் ஏதோ ஒரு படம் பார்க்கறதா இருந்துச்சுன்னா இப்போதைக்கு எதுவும் வர மாதிரி இல்லை. இது ஒன்று தான் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சு. நம்ம ஆளு இது கிங்கு தான் பார்க்கணும். சரி, இந்த வாரம் எது யாருமே எந்த படமும் பாக்கலையா? இல்ல அடுத்த வாரம் எது பாக்குற ஐடியா இருக்கா? அடுத்த வாரம் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த வாரம்னா எந்த படம் தான் பாக்குற ஐடியால இருக்கீங்க? டிசம்பர் 5 அக்கண்டா ப்ரோ. ஆமா ஆமா டிசம்பர் 5 அக்கண்டா அது 4th பிரீமியர் போடுறாங்க. நம்ம கன்ஃபார்ம் இன்னைக்கு ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு. 650 ஆமா ஆந்திரா தெலுங்கானால எல்லாமே டிக்கெட்டு. அதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க. இங்க டிஎன்ல எல்லாம் எத்தனை மணிக்கு போடுறாங்கன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா நான் 4 படம் பிளான் பண்ணியிருக்கேன். பட் 4மே பாப்பேனான்னு தெரியல. என்ன படம் ரிலீஸ் ஆகும் முதல்ல டிசம்பர் 5? ஃபர்ஸ்ட் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. இது களம் காவல் பாப்பீங்களா? நீங்க களம் காவல் பாப்பீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அங்கம்மாள், களம் காவல், பைக்கர், லாக்டவுன். நான் அதுல களம் காவல் வேணா நீங்க பாத்துட்டு வந்து சொல்லுங்க. அது டிசைரவா திசாரேவா அது வேணா ஓட்டி வருது. பைக்கர் போஸ்ட்போன் ஆகல. ஆயிடுச்சா? இல்ல பைக்கர் போஸ்ட்போன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, லாக்டவுன், அங்கம்மாள், அக்கண்டா 2, களம் காவல், கொஞ்ச நாள் பொறு தலைவா, சாரா, அப்புறம் பைக்கர் நீங்க சொல்ற படம் ரிலீஸ் ஆகிறது இருந்துச்சு டிசம்பர் 5. பைக்கர் போஸ்ட்போன் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். இதுல வந்து நான் இப்ப போக போறது வந்து களம் காவல் போவேன், கன்ஃபார்ம் போவேன். திருச்சி ரிலீஸ் ஆகும் பட்சத்துல கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் இந்த படம். அடுத்து அகண்டா 2 முந்தின நாளே போட்டா கண்டிப்பா போவேன். அடுத்த நாள் போடுறத விட முந்தின நாள் போட்டா கன்ஃபார்ம் போறதுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு. நைட் ஷோ. ஆனா பிரகாஷ் நான் யோசிச்சு பாருங்க, ஈவினிங் ஷோ 3 மணி நேரம் தானே. நைட் ஷோ தான் போடுவாங்க. ஈவினிங் ஷோ 6:50 தானே சொன்னாங்க. தெரியலையே, என் டைமிங்லாம் தெரியல. நைட் தான் நார்மலா போடுவாங்க, அதுக்கு சொன்னேன். ஈவினிங் ஷோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அகண்டா 2 அப்புறம் ஸ்பெஷல் ஷோ முந்தின நாள் போடுறாங்க. வேற என்ன படம் போடுறாங்க டிசம்பர் 5 என்ன ரிலீஸ்? ப்ரோ இது நவம்பர் மந்த் தானே? இது இன்னைக்கு நவம்பர் மந்த் தானே? இது நவம்பருங்க. நாளைல இருந்து நவம்பர் டிசம்பர் 31 இல்ல. ஏங்க என்ன புதுசா நவம்பர்? ஒரு நிமிஷம் பிரகாஷ் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்கு ஒரு டிஎம் பண்றேன், அதை பாருங்க. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. போய் பாருங்க ஒரு நிமிஷம் டிஎம்ல. சரி பாக்குறேன். சரி, அடுத்த வாரம் அகண்டா 2 தவிர வேற என்ன படம் பாக்குறீங்க அதை சொல்லுங்க. அந்த ஸ்பீக்கர்ல உள்ளவங்க சொல்லுங்க, இல்ல கமெண்ட்ல பண்றவங்க கமெண்ட் சொல்லுங்க. இந்த அகண்டா 2 மட்டும் தான் அடுத்த வாரம் ஒரே படமா, இல்ல தமிழ் படம் யாரும் பாக்குறீங்களா? நான் தான் ப்ரோ களம் காவல் ரிவ்யூ பார்த்துட்டு தான் போகணும். அக்கண்டா 2 எப்படி இருந்தாலும் 2 வாட்டி பார்த்துருவேன். வெள்ளிக்கிழமையும் ஒரு தடவை பார்த்துருவேன். அப்புறம் சுகன் வராரு, அப்புறம் அவரு கூட சனிக்கிழமையும் பார்க்குறேன். களம் காவல் நீங்க வெள்ளிக்கிழமை ரிவ்யூ சொன்னதுக்கப்புறம் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பேன். அகண்டா 2 டைம்ஸா? டே அப்பா. ஆமா, டிக்கெட் கிவ் தரேன்னு சொல்லுங்க. அது அகண்டா 2 தான் தரேன் நீங்க, இல்ல வேற என்ன படம்? ஓ, அகண்டா 2 எத்தனை டிக்கெட் தெரியுமா? நாளைக்கே இல்ல நாளானிக்கு கொஸ்டின்ஸ் வச்சிடலாம். சரி ரைட். அப்ப இந்த வாரம் வந்து அகண்டா 2 ஸ்பெஷல் 10 டிக்கெட் கிவ்வே 2 வாட்டி பாக்குறீங்க. சுகன் இருக்கு அங்க வர, அப்படி ஈரோட அப்படி சென்னைக்கு போறாங்க. என்னையும் மதன் ப்ரோவையும் பார்க்க வராரு. அவினாஷ் தான் வராரு, எங்க ஊருக்கு தான். அவினாசி வராரா? ஓகே, சூப்பர். என்ஜாய் பண்ண. அங்க ஒரு தடவை அகண்டா, இங்க ஒரு தடவை அகண்டா. அப்ப அடுத்த வாரத்துக்கான பரணி நீங்க 4 படம் சொன்ன லிஸ்ட் என்ன லிஸ்ட்? பைக்கர் போஸ்ட்போன் ஆகலையா? கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணீங்களா? சரி, அஜித் பல்தான் நீங்களே செக் பண்ணிட்டாங்க. பைக்கர் போஸ்ட்போன் ஆயிடுச்சா இல்ல ரிலீஸ் ஆகுதான்னு? அப்படி ஒரு படம் வருதா? இருங்க பார்ப்போம். இல்ல, சர்வானந்த் படம் தானே. சர்வானந்த் படம் பார்த்துக்கணும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு.
இன்னொன்னு என்னன்னா இந்த டிசம்பர் மாசம் நிறைய குழப்பமான ஒரு மாசமா டிசம்பர் இருக்கு. 6th டிசம்பர் 5 வந்து போட்டிருக்கிறாங்க. லாக்டவுன் சரிங்க. தெரியல. முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன டேட் போட்டுருந்தாங்க, அப்புறம் அது போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. போஸ்ட்போன் இப்போ டிசம்பர்லயே பாத்தீங்கன்னா நிறைய குழப்பம் இருக்கு. டிசம்பர் நம்பர் அஃபிஷியலா பைக்கர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பியாண்ட் ஸ்கிரீன் அப்படின்னு போட்டு போஸ்ட்போன் தான் போட்டிருக்காங்க. அதான் பரணி போறேங்கிற அப்படி எனக்கு அதான் புரியலையே, அதுதான் கேட்டேன். ஏன்னா டிசம்பர் தமிழ்லயே பாத்தீங்கன்னா நிறைய குழப்பம் இருக்குங்க. டிசம்பர் 5 பாத்தீங்கன்னா அகண்டா 2 தெலுங்கு படம், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து லாக்டவுனு, அங்கம்மாள், களம் காவல் மலையாள படம், அப்புறம் சின்ன படங்கள் 2 படம், கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, சாரான்னு ஒரு படம். டிசம்பர் 12 சல்லியர்கள்னு ஒரு சின்ன படம், நாங்கள்னு ஒரு படம். டிசம்பர் 18 எல்ஐக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் என்ன கண்டிஷன் இன்ன வரைக்கும் தெரியல. டிசம்பர் 25 சிறை, ரெட்டத்தலை, கொம்பு சேவி 3 படம். இதுக்கு நடுவில் டிசம்பர் 12 வரதா இருந்தா வாத்தியார் என்ன டேட்டு, டிசம்பர் 5 அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் போஸ்ட்போன் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. டிசம்பர் 12 ரிலீஸ் ஆகும் இந்த நியூஸா வந்துச்சு, அதுவும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. டிசம்பர்ல வந்து இப்ப வாத்தியாரும் வரல, எல்ஐக்கே வரலன்னா பெரிய படம் எதுவுமே இல்லாத ஒரு முக்கியமான மாசம், ஒரு ஃபெஸ்டிவல் மாசம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸே வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது. லைக் என்ன கதைன்னு வர தெரியல. இல்ல ப்ரோ, வாத்தியார ஹோர்டிங் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தியேட்டர்ல. நான் போனவங்க ஷேர் பண்ணேன். ஹோர்டிங்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தேதி என்ன, நாளைக்கு டிசம்பரே பிறக்குது. இப்போ டிசம்பர் 12 இன்ன வரைக்கும் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்கல்ல. அதுதான் இல்ல ப்ரோ, அது இது 25 பண்ணல. போகும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. அதைத்தான் எதையுமே சொல்லல. டிசம்பர் 25 இப்ப 5ஆம் தேதியில இருந்து தள்ளி போகுதுன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் 12 போதா, 25 போதா, 18 போதா, எதையுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை. இப்போ என்னன்னா படம் வருமா வராத ஒரு குழப்பம் இருக்கு. இப்போ எல்ஐக்கே அதே மாதிரி தான். எல்ஐக்கே வந்து செகண்ட் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுலயே டிசம்பர் 18 டேட் போட்டிருந்தாலுமே படம் ரிலீஸ் ஆகாத இல்லையாங்கிற கன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்குல்ல. நடுவுல இதை வேற சொல்றதா இருந்தாங்க. என்னது, நம்ம ஜெயம் ரவி அப்தி ஜீனி. அது வரைச்சு என்ன கதைனே தெரியல. அதெல்லாம் வருமா இல்லையான்னு தெரியல, டவுட். தலைவா நான் 2 படம் தான் தலைவா, அக்கண்டத்துவும் களம் காவலும் தான். அது இல்லாம அங்கம்மாள் நீங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டா போயிடும். ஸோ அதுக்காண்டி பெருசா இந்த அநேகமா அங்கம்மாளுக்கு நாளைக்கு நைட் ஷோவே, நாளைக்கு நைட் ஸ்பேஸ்லயே நமக்கு ரிவ்யூ வந்தோம். ஆமா கரெக்ட் தான். நீங்க இந்த வாட்டி 2 படம் அக்கண்டா 4ஆம் தேதி தானே பிரீமியருங்கிறாங்க. 4ஆம் தேதி தமிழ்நாட்டுல ஷோ இருக்கா இல்லைன்னு தெரியல. 4ஆம் தேதி வந்தா நல்லா இருக்கும். ஓஜியே போட்டாங்களே, பாப்போம். அவரு 6:15 சொன்னது ஷோ டைம் சொன்னாரா பல்தானு, இல்ல அமௌண்ட் டிக்கெட் அமௌண்ட் சொன்னாரா? அதுதான் தெரியல. 6:15 உடனே நான் ஷோ டைம் தான் நினைச்சேன். ஆனா அது பர்ஃபெக்டா இருக்கும் தலைவா. ஈவினிங் 7 மணிக்கு போட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆனா இதுல வந்து என்னன்னா அன்எக்ஸ்பெக்டடா அவுட் ஆஃப் த பாக்ஸா ஒருத்தர் துரந்தர் தான் எஃப்டிஎஃப் போறாரு தலைவா. யாரு? நம்ம மாவீரன் தானே. ஆமா அவரே தான். அவர் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்காரு ப்ரோ அந்த படத்தை. அவர் எப்ப டீசர் விட்டாங்களோ அப்ப இருந்தே இதா இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ அந்த படத்தை பத்தி நான் பயங்கரமா சொல்லிருக்கேன். அஜித் பல்தான் இப்பதான் இல்ல, அதை விடுங்க. அஜித் பல்தான் இப்பதான் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்கிற. அப்படி இப்பதான் பாக்குறேன். நவம்பர் 31 ட்ரைலர்னு போட்டு வச்சிருக்காங்க. அதுல நவம்பர்ல ஏதியா 31. அதனாலதான் கேட்டேன். என்ன படம் பல்தான்? மார்க் சுதீப். அது ஓகே ஓகே. தப்பா எதுவும் போட்டு இருக்க போறாங்க. அக்டோபர் 31 டீசர் இப்பதானே விட்டாங்க. ட்ரைலர் அக்டோபர் 31 ரிலீஸ், நவம்பர் 31 காலையில 6-8க்கு ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. அப்ப தெரியல. அது நம்ம கலைப்புலி படம் தானே இல்லையா? சத்யஜோதியோ? பிரகாஷ் ப்ரோ யார் கூப்பிட்டது? பாலா சொல்லுங்க ப்ரோ. என்ன அட்டகாசம் ரிலீஸ் பாத்தீங்களா பிரகாஷ் ப்ரோ? அவர் இந்த ஸ்பேஸ்ல 2-3 வாட்டி சொல்லிட்டாரு, அவர் எந்த ரீரிலீஸும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. வரலாறு ரீரிலீஸ் ஆனாதான் போவேன்னு சொல்லியிருக்காரு. சுதீப் படத்தோட டீம் எஸ்டிஆர் யூனிவர்ஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சுவன் ப்ரோ? ஓகே ஓகே சுவன் ப்ரோ. யூ நோ பரணி ப்ரோ.
இவனோ யாருக்கிட்ட சொல்லணும் இல்லையா? எனக்கு தெரியலன்னு தான் கிறிஸ்டபர் ப்ரோ வந்திருக்கிறாரு. இவனோ கிறிஸ்டபர் ப்ரோ என்ன ஸ்பெஷல்? இந்த வாரம் இந்த வீக்கெண்ட் என்னென்ன முடிச்சீங்க? அடுத்த வீக்கெண்ட் என்னென்ன பாக்குற ஐடியால இருக்கீங்க? பிரகாஷ் பரணி. ஹலோ ப்ரோ. இந்த வாரம் நிறைய படம் பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு. ஏதோ ரொம்ப ஓவரா பார்த்த மாதிரியே தான் இருக்கு. அக்கண்டா 2க்கு காலையில நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ போட்டுருவாரு. அக்கண்டா 2க்கு. அகாண்டா 2 ஊர்ல இருக்கும்ல, பிரீமியர் இருக்கும்ல, பெய்ட் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அதான் இங்க எப்போ தெரியுமா? 2:15 அப்படின்னா 12 மணிக்கு, இந்தியா டைம் 12 மணிக்கு தான் எங்க ஃபர்ஸ்ட் ஷோ. இங்க வந்து 7 மணி. இங்க ஈவினிங் 7 மணி தானே ஊர்ல, அப்படிதானே? ஆமா 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 7 மணி தான். ப்ரீவியஸ் டே. ஓகே. சோ ஊர்ல தான் ஃபர்ஸ்ட்ல இல்ல ரிவ்யூ. இல்ல ஒரே ஒரு விஷயம் தான். அகண்டா 2க்கு ஸ்பாயிலர் இருந்தா என்ன, நெகட்டிவ் ரிவ்யூ இருந்தா என்ன, எது ஆமா இருந்தா ஆமா என்ன? அதுதான். அது ஒரு தனி அது தனி ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி அது. அது ஜாலியாப்பா. அகண்டா 2க்கு இப்ப எதுவுமே தேவையில்ல. அது இந்த ஜாலி. ஒரு ஸ்டேஜ்ல டிஆர் படம் எல்லாம் பாப்போம்ல, ஞாபகம் இருக்கா? வீராசாமியா சும்மா ஜாலியா போய் பாப்போம்ல, எதையுமே யோசிக்க மாட்டோம். அவரு ஜாலியா போய் பார்த்து ஜாலியா கடைசியா வர வேண்டியது. உங்களுக்கு அவர் நடிச்ச 4 படத்துல எது ப்ரோ பிடிச்சிருந்துச்சு? அவர் கம்பேக் அப்புறம் எனக்கு இந்த பகவந்த் கேசரி பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கேன். ஏதோ ஒரு படம் பிடிச்சிருந்துச்சு. டாக்கு மகாராஜா அவ்வளவு பிடிக்கல. பகவந்த் கேசனா அவர் வயசான அவர் ஒரிஜினல் இதுல நடிச்சிருப்பாரு. ஸ்ரீலீலால வருவாங்க. ஆமா, இன்னொரு படம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்துச்சுல்ல, வீரசிம்மா ரெட்டி. அதுதான் அந்த படம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கரெக்ட். இப்ப ஞாபகம் வருது. அந்த வீரசிம்மா ரெட்டி தான் பிடிச்சிருந்துச்சு. அந்த பகவந்த் கேசரியில சில சீன்ஸ் நல்லா இருக்கும். பட் ஓகே தான். அதான் பாலியா படம்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஜாலியா போயிட்டு அப்படி ஜாலியா வர வேண்டியது. அந்த மாதிரி தான் நானும் மைண்ட் செட் அப்படிதான் போறது. இங்க செலிப்ரேஷன்லாம் பயங்கரமா இருக்கும். போய்க்க வேண்டியதான். பட் இந்த வாரம் ஏன் எக்ஸ்பெக்டட்னா எனக்கு அந்த களம் காவல் அந்த படம் தான். அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தானே, இல்ல ஒரு கிரைம். அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த சின்ன படம் லாக்டவுன், அங்கம்மாள், அதெல்லாம் தெரியலப்பா. எது? துரந்தர். ஆமா ஆமா. ஐயோ, அது 3.5 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. அது ஒண்ணுதான் பிரச்சனை. பட் அந்த படம் கண்டிப்பா பார்ப்பேன். அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லர் டீசர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. 3.5 மணி நேரம் யோசிச்சாதான். பட் அது துரந்தர் ஊர்ல எல்லாம் என்ன ஹைப் இருக்கா இல்லையா? நம்ம தெரியுமா? வருது இல்ல ஒரு படம் வர தெரியுமா? அந்த மாதிரி ஒரு படம் வர ஏதாச்சும் சாராவனால அது தெரியும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல பெருசா ஒன்றும் இல்ல ஐடியா இல்ல இல்ல. அதுதான். ஹிந்தி சைட்ல தான். நான் தமிழ்நாட்டுல பெருசாலாம் தெரியாது. அது இந்த வருஷத்தோட ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி தான். பெரிய பெரிய படம் அது. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அக்காண்டா, அதுக்கப்புறம் துரந்தர் அப்படியா? கரெக்ட். இல்ல ஏன்னா டைமிங் தான் மேட்டர்ஸ். இப்போ அக்காண்டா பட் பாத்துருவேன். இந்த அக்காண்டாவும், களம் காவல், துரந்தர், இந்த 3 கண்டிப்பா பாத்துருவேன். இனி இங்கிலீஷ் படம் வர மாதிரி இருந்துச்சு. என்ன வருது இங்கிலீஷ் படம் வர மாதிரி இருந்துச்சுன்ற ஒரு நிமிஷம் பார்க்க. இல்ல இந்த ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடிஸ் 2 அது எல்லாம். ஓகே ஓகே ஓகே. கரெக்ட். ஆமா ஆமா, அது அன்னைக்கு தான். கரெக்ட். அது மெதுவா பாத்துக்கலாம், அவசரம் இல்லை. நேத்துக்கு ரெண்டல் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தேன். அது கொஞ்சம் ஓகே. அதெல்லாம் ஓடிடில பாத்துக்கலாம். இங்கிலீஷ் படம் தான், நல்லா இருந்துச்சு. அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. வாடகை அது எங்கேயோ பார்த்துருக்கோம் நீங்க முன்னாடி, ஞாபகம் இல்லை. நம்ம தமிழ்ல அந்த ஸ்டோரி. இப்போ ஒரு வாடகைக்கு யாரையாச்சும் ஒரு ஏஜென்சி இருக்கும். அந்த ஏஜென்சியில் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க, ஆக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு திடீர்னு வந்து காலேஜுக்கு எனக்கு அப்பாவை கூப்பிட்டு போகணும், இல்லை இப்போ ஒரு பொண்ணுக்கு அப்பா தேவைப்படுறாங்க, அப்பா இல்லை, அந்த மாதிரி டைம்ல இவங்களை நடிக்கிறது கூப்பிட்டு போகலாம் அப்பாவை டெம்பரரியா. அந்த மாதிரி டான் படம் மாதிரியா? டான் அந்த ஐடியாவும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இழுத்துக்கு கொஞ்சம் டிராக் ஆச்சு. பட் ஓகே, பார்க்கலாம். ஓடிடியில் வந்த அப்புறம் ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த ஜாக்கி சான் படம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அது அபிஷியல் ஓடிடி ரிலீஸ் ஜனவரி தான். சூப்பர். ஆக்சுவலா இன்னொரு கொரியன் படம் கூட வந்துச்சு. நோ அதர் சாய்ஸா நம்ம போட்டாங்க. அது ஓகே. வேற என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த வருஷம்? இந்த வருஷம் வாவாத்தியார் தான் எனக்கு. நம்ம ஒரு வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் வருமானே பட் வரும், மோஸ்டா வரும். நாங்க இந்த கண்டிப்பா அந்த ஓடிடி
பிளாட்ஃபார்மில் நெக்ஸ்ட் மந்த் வருதா? ஸோ ஏதோ ரிலீஸ் ஆகுனாங்க ஜனவரியில் கண்டிப்பாக, சாரி டிசம்பரில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுனாங்க. டேட்டு தெரில, எங்கே வருதுன்னு தெரில. லைக்கு வந்துடும் டிசம்பர் 12. 18 12 அது 18 18 தானே? ஓகே. லைக்கு ரெட்டத்து லைக்கு ஓகே, டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ்க்கு இன்னொரு படம் வந்துச்சுல்ல ரெட்டத்தில் கூட, கொம்பு சிறை. சீவி கொம்பு சிறையாச்சும் நல்லா இருக்கும். கொம்பு வேற, ரெட்டத்தில் கொம்பு சீவி எல்லாம். ஆமா, எல்லா கிறிஸ்மஸ்க்கே போறாங்க. அவங்க வந்துட்டு புஷ் பண்ணி அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணா ஏதோ இந்த டாக்ஸ் ஃப்ரீயோ என்னமோ சம்திங்லாம் இருக்குது போல. இல்ல இயர் அப்படியாண்ணே இயர் எண்ட்ல ஆமாமா. முடிக்கணும். அவங்க 18 தானே ப்ரோ சொல்லியிருந்தாங்க. ரெட்டத்துல பிஆர் வந்து தள்ளி போய் தானே இருக்கணும். பரணி ப்ரோ கரெக்ட். ரெட்டத்துல ஓகே. எனக்கு தெரிஞ்ச டிசம்பர் 18 எல்ஐகே மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது தமிழ்ல. கரெக்டா? கரெக்ட். அது ஒரு ரிலீஸ் ஆகுதான்னு தெரியல பாருங்க. ரிலீஸ் ஆகும்னா ஆகணும். யாரோ போட்டிருந்தாங்களே ஷுவரா வந்து எல்ஐகே டிசம்பர் 18 தான்ட்டு. அது இன்னுமே வந்து 100% உறுதி கிடையாது. அத படமும் சரி வாபாத்தியாரும் கிடையாது. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு உறுதியற்ற தன்மை தான் இருக்கு. ரிலீஸ் டேட்லயுமே ஸ்திரத்தன்மை இல்லை. அதனால வந்து அவங்களா ரீகன்ஃபர்மேஷன் பண்ணாதான் தெரியும். இப்போதைக்கு பட்டுமான்னு சொல்லி சாங் விட்டாலுமே அடுத்த வாரத்துல தான் தெரியும் முழுசா. பட் ஓவர்சீஸ் பட் கரெக்ட். வாவாத்தியார் டிசம்பர் ரிலீஸ் இங்க போட்டுன்னு சொன்னாங்க. ஓவர்சீஸ்ல இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க. ஆக்சுவலா டிசம்பர் ரிலீஸ் தான் அகைன் சொன்னாங்க. பட் தெரியல, அகைன் தெரியாதுல்ல. நீங்க இப்ப எல்லா வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதான் நீங்க எல்ஐகேக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வாரம் தெரிஞ்சு இப்ப எஸ்விசில இருந்து அபிஷியலா இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. தில்ராஜ் அவங்க இதுல இருந்து ஸ்ரீஷ்ணு ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. 3 ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு ப்ராஜெக்ட் செம்ம ஷாக்கிங்கான ப்ராஜெக்ட். சொல்லுங்க. வாரிசு டேரக்டரா? அந்த டைரக்டர் வந்து சல்மான் கான் டைரக்ட் பண்றாரு, அது ஓகே. இன்னொரு படம் பவன் கல்யாண், இன்னொரு படம் சங்கராந்தி கஸ்தான் ரீமேக், அக்ஷய்குமார் ஹீரோவா. உண்மையாவா? எது சங்கராந்திக்கு வசனம் படத்தை ரீமேக் பண்ணி அக்ஷய்குமார் அடகு பாவத்தை. டைட்டில் என்னது பல்தான்? கில்லாடிக்கு வசனாவா? சங்கராந்திக்கா கில்லாடி. இப்பதான் அவர் ஏதோ கம்பேக் கொடுத்தமா இருந்துச்சு ப்ரோ. கேசரி, அப்புறம் ஜாலி எல்எல்பி, அப்புறம் வேற ஏதோ நடிச்சா இந்த வருஷம். அடுத்த மாதிரி இப்போ ரூட்ஸுக்கு போயிட்டாரு போல. கமெண்ட் போட்டிருக்கேன் பாருங்க, கமெண்ட்ல அந்த இன்டர்வியூ. சங்கருக்கு எது அடி விழுந்துச்சு அப்பல்தான்? அவங்க ரிவ்யூ, அவங்க இன்டர்வியூ கொடுத்தாரு இல்லைங்க. இன்னொரு ப்ரொடியூசர் அவர் இதுங்க ஷிரீஷ்னு இன்னொருத்தருங்க. ஓகே. நிவின் பாலி படம் சர்வமாயான்னு வருது இல்ல? மோகன்லால் படமும் வருது. மோகன்லால் அது விருபாக்ஷாவா? இந்த நிவின் பாலி படம் சத்தா பச்சா நல்லா இருக்கணும். சத்தா பச்சா யாரு? ஆசிஃப் அலியா? அந்த இது WWE கான்செப்ட்ல ஒரு படம் அந்த படம் ஓகே. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான படம், இல்லை யூனிக்கா இருக்கும். அதுக்கு நம்ம ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த எக்கோ மாதிரி. எக்கோ யாரும் பார்க்கலையா? நீங்க பரணி பார்த்து தெரியும் எனக்கு. வேற யாரும் பார்க்கல. பார்க்கல. ஓகே. மேபி ஓடிடில வந்த அப்புறம் பேசுவாங்க அந்த படத்தை பத்தி. எஸ் கரெக்ட். எனக்கு ஆனா படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா யோசிச்சு எடுத்துருக்காங்கல்ல. நீங்க இது ஜூட்டோபியா போலியா? நான் அனிமேஷன் நான் தான் சொன்னேனே, நமக்கு அதுக்கு செட்டே ஆகாது. நீங்க சொன்ன ஒயில் நரசிம்மா மட்டும் பாக்குறீங்க. அது யார்? நரசிம்மா நம்ம ஒரு படம் ஏதோ பண்ணிச்சா நல்லா பயங்கரமா இருந்துச்சுன்றனால பார்த்தேன். ஏன் அப்பவே ஒயில் ரோபோ பார்க்க சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. அது வாட்ச் லிஸ்ட்ல வேற ஆட் பண்ணி வச்சிருக்கேன். எப்ப நெட்ஃபிளிக்ஸ் ஓபன் பண்ணாலும் இருக்கும் அதுல ஒயில் ரோபோன்னு. பாக்குறது இல்ல. இந்த ஜூட்டாபியாவா? அது எல்லாருக்கும் போயிட்டு இருக்காங்க ஃபேமிலியா பயங்கரமா இருக்குன்னு சொன்னா தெரியல. அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, பாக்குறது இல்லையா, ஐடியாவும் இல்ல, பிடிக்கவும் செய்யாது அனிமேஷனு. சரி, உங்க ஊர்ல அந்த சீக்ரெட் ஏஜென்ட்னு ஒரு படம் வந்திருக்கே, நல்ல ரிவ்யூஸ் வருது. அது போல இங்கிலீஷ் படமா? இங்கிலீஷா மெக்சிகோவோ தெரியல. அவரை பார்த்தா மெக்சிகோ மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சீக்ரெட் ஏஜென்ட் ஓடுது தியேட்டர்ல ஓடுதான்னு பார்ப்போம். த சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு படம் இல்லையே, தியேட்டர் ஷோவே காணும். மெக்சிகன் படம் மாதிரி தான் இருக்கு பார்க்க. மெக்சிகன் இல்லை, இங்கிலீஷ் தான். பட் இது இல்லை,
இது தியேட்டர்ல இல்ல. தியேட்டர்லயே இல்லையா? ம்ம். நான் ராட்டன் டொமேட்டோஸ்ல நவீன் தியேட்டர்ஸ்னு போட்டுருந்துச்சு, அதனால சரி. இங்க இல்ல, இங்க அதான் டிக்கெட் இங்க காணும், ஒன்னையும் காணும். தெரியல. சரி, மேபி ஓகே. லிமிடெட் ரிலீஸ் எங்கேயாச்சும் போட்டிருப்பாங்களா இருக்கும். செலக்டட் பை பிரேசில் as its submission for best international feature film. ஓகே, ஸோ பிரேசிலோட படம் ஆஸ்கார் நாமினி. நம்ம ஹோம் பவுண்ட் மாதிரி அங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் பார்த்துருவோம். அது மொரட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஓகே புரியுது. தேடி பிடிச்சி பார்த்துருவோம், அவ்வளோதானே. ஹோம் பவுண்ட் பிரகாஷ், ஹோம் பவுண்ட்லாம் பார்க்கலையா? எல்லாம் பார்த்தீங்களா? இல்லை பார்க்க மாட்டீங்களா? இல்ல பார்க்கலாம். நல்லா இருக்கு அந்த படம். நான் பார்த்துட்டேன். சூப்பர். ஹிந்தி படம்னா மாவீரன் பார்த்தாரு. நல்லா இருந்துச்சு சார். மாவீரன் யாரு? ஃபர்ஸ்ட்ல கேள்விப்பட்டிருந்தேன் நேம். அப்போ மாவீரன் நேமே மாவீரனா? யார் இதுல? மாவீரன், அவர் பேரே மாவீரன் தான். பேரே அதான். போஸ்டல் பாய்னு ஐடி இருக்குல்ல, அவரு பேரே மாவீரன் தான். அதே மாதிரி இன்னொருத்தர் அஜித் குமார்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு பேரும் அஜித் குமார் தான். அஜித் பல்தான் போட்டிருக்காருல்ல, அவர் ஒரிஜினல் பேரே அஜித் பல்தான் தான். கமல் அதாவது பல்தான் இல்ல, ஒரிஜினல் பேர் அஜித் குமார். பல்தானுங்கிறது மும்பைக்காக வச்சிருக்காரு. நான் நினைச்சேன் கமல் இருக்காரு, எங்க இதுல கமல் இருக்காரு, அஜித் இருக்காரு. ஆமா, கமல் எல்லாமே ஒரிஜினல் பேரு. அவர் பேரு வந்து அயன் வில்லன் பேரு கமலேஷ், அதை சுருக்கி கமல்னு வச்சிருக்காரு. அப்படியா? இது என்ன எல்லாரும் ரெகுலர் கஸ்டமர் அப்படியான்னு? அது ஆமா. இங்க எப்படின்னா ஒருத்தர் 2 பேர் தான். ஆக்சுவலா கிறிஸ்டோபர் ப்ரோ, இது வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த கேள்வி வச்சு அன்னைக்கு பேச வரும். இப்போ முனிஷன் ஒருத்தர் வந்திருக்காருல, இவர் வந்து எப்பயாவது வாரத்துக்கு ஒரு தடவை வருவாரு. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வர ஆளு முனிஷ் பாண்டியன். அந்த மாதிரி யாராவது வந்தா தான் உண்டு. ஓகே நாலுல இருந்து நல்லா இருக்கும் பிரகாஷ் ப்ரோ. நாலுல இருந்து நீங்க உங்க பிரம்மாஸ்திரத்தை கையில எடுத்துடலாம். நாளைக்கு என்ன? டிசம்பர் 1 என்ன வந்த உடனேயா? ஆரம்பிச்சிடாது. டிசம்பர் 8 தானே வந்துரும். சிம்பு வந்துட்டாருல, அந்த போட்டோ எல்லாம் போட்டாச்சுல. அப்புறம் என்ன வந்துரும்? துபாய் தானே இப்போ வந்துருவாரு. 4 மணி நேரம் தானே இருக்கு. எனக்கு நம்ம நம்பிக்கை இல்ல வரும். இந்த வாட்டி நடக்கும், பாத்துக்கோ. சரி விடும், என்ன பண்றது? இது சுகுமார் என்ன கொஸ்டின்? என்ன கேட்கணும்? அதுதான் கொஸ்டினே எனக்கு. ஓ, இதுதான் கொஸ்டினேவா? சிம்புக்கே தெரியாது ஆன்சர் இதுல நமக்கு. ஆனா இன்னொரு கொஸ்டினும் இருக்கு, அது நடந்தா முடியுமா? அந்த படம் வருமா? புரியல. அரசன் நடந்தாலுமே அந்த படம் ரிலீஸ் ஆகுமா? வரும்பா, பாசிட்டிவா இருங்க. ஏன்பா நீங்க ஏன் வராதா? என்ன வரும். ஸ்டார்ட்டே பண்ணல, இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, 6 மாசம் இருக்கு. அஜித் பிரதர், ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலாம்? ஹலோ, இல்ல அந்த கொஸ்டின் இது கிவ் அவே தரன்றீங்களா? கொஸ்டின் எதை வச்சு கேட்பீங்க? பாலகிருஷ்ணா பத்தி தான் கேட்பீங்க? பாலையா கொஸ்டின் தான். பாலையா படத்துக்கு பாலையா கொஸ்டின் கேட்காம போயா காம்போ படம் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுல என்ன கேட்பாரு? ஆமா, பாலையா மற்றும் போயாப்பட்டி படங்கள். பாலையா எந்த படத்துல இருந்தாலும் கேட்பேன், போயாப்பட்டி இதுவும் கேட்பேன். எப்ப கண்டக்ட் பண்றீங்க? செவ்வாய்க்கிழமை. ஓகே. ஆனா ஒண்ணு சொல்றேன், அதுல நீங்க அங்க வின் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காரு அந்த கான்டெஸ்ட்ல எல்லாம் வின் பண்றதுக்கு. யாரு? பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் மட்டும் தான். எத்தனை தரீங்க? 10. அப்போ ஒரு 2 கொஸ்டின் நாங்க போயிட்டு விக்கிபீடியா எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. கிறிஸ்டோபர் ப்ரோ, இந்த ரெகுலர் கஸ்டமரான்னு சொன்னீங்கல்ல, இன்னொன்னு சொல்றேன். இந்த மாவீரன் இருக்காருல்ல, அவர் மட்டும் தான் இங்க 100% ரெக்கார்டு, 100% வச்சிருக்காரு. சுகுமார் இல்லாம ஒரு ஸ்பேஸ் நடந்திருக்கு, பரணி இல்லாம நடந்திருக்கு, பிரகாஷ் இருந்தாம கூட ஒரு ஸ்பேஸ் நடந்திருக்கு. ஆனா ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போஸ்டர் இல்லாம நடந்ததே கிடையாது. சூப்பர். மாவீரன், அதான் நான் அந்த நேம் கேட்டிருக்கேன். மாவீரன் பாத்துங்க. மாவீரன் நீங்க அமெரிக்கா வரைக்கும் ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. மாவீரன்னாலே நம்ம அந்த ரஜினி படம் தான் ஞாபகம். எனக்கு என் ஞாபகத்துல நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் மாவீரன் தான், தியேட்டர்ல குட்டியா இருக்கும்போது.
அப்பா வந்து ரஜினி ஃபேன், அந்த படத்தை பார்த்துட்டு தான் நேமே வச்சாரு. ஓ கிறிஸ்டோபர் ப்ரோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எங்க வந்து மாவீரன் வந்து ரஜினி படம்ன்றீங்க, மிகப்பெரிய தப்பு. அவ்வளவுதான் கிறிஸ்டோபர் ப்ரோ, இன்னையோட உங்களை இந்த இனிமேல் ஸ்பேஸ் வந்து அவ்வளவுதான். லாக் செய்யப்படுற லாக் தான். இனிமேல் பாருங்க சிவராத்திரி ஃபேன்ஸாப்பா? உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே கடைசின்னு நினைக்கிறேன் கிறிஸ்டோபர் ப்ரோ இந்த ஸ்பேஸ்க்கு நீங்க வர்றது. யார் பரணி டென்ஷனா வர? என்ன பிரச்சனை? இல்ல இல்ல இல்ல, நான் டென்ஷன்லாம் ஆக மாட்டேன், கவலைப்படாதீங்க. கிறிஸ்டோபர் ப்ரோ அடுத்து மைக் கிடைக்காது இருக்கு. ஒண்ணும் இல்ல, இல்ல பிரச்சனை இல்ல, கேட்டுக்கிட்டு போறோம். நீங்க பரணி ப்ரோ பகைச்சிட்டீங்க. பகர்னி போற பகச்சிட்டீங்களா? எனக்கு புரியலையே. ஏங்க மாவீரன் எஸ்கே ப்ரோ ஞாபகம் வராம எப்படிங்க ரஜினி ஞாபகம் வரல அவருக்கு? ஏங்க 2 பேருமே அதே டைட்டில் நடிச்சிருக்காங்கங்க. எல்லாரும் first ரெண்டு title பேரும் தான். அதே டைட்டில் அடிச்சிருக்காங்க. பரணி இதான் பரணி தப்பு. அவர் ரஜினி நடிச்சிருக்காரு, ரஜினி படத்தை ரீயூஸ் பண்ணிருக்காரு. 2 பேரும் ஒரே டைட்டில் அடிச்சிருக்காங்க, ஒரே நாள்ல ரிலீஸ் ஆன மாதிரி. நான் ஒரே நல்லது, ஒரே டைட்டில் நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ விடுங்க, பழைய சூப்பர் ஸ்டார் புது சூப்பர் ஸ்டார் ஒரே டைட்டில் நடிச்சிருக்காங்க, விட்டுருங்க அப்படியே. இல்ல 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 இல்ல, அதெல்லாம் இல்ல. அவ்வளவு மேல வேணாம். ஆமாண்ணா சொல்லி பாருங்களேன் பரணி ப்ரோ. ஐயோ, நான் எதுவும் சொல்லல, ஃப்ரீயா விடுங்க. என்ன அப்பட்டமா சொல்றீங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. ப்ரோ உங்களை விட பயங்கரமான கிரிட்டிக் ஒரு பரணி ப்ரோ, சூர்யா படத்துக்கு மட்டும். யாரு? நீ ஆனா பரணி ப்ரோ வாழ்க்கையில எதை வேணாலும் மறப்ப பரணி ப்ரோ. ஆனா நீங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணீங்கல்ல, என் ஜென்மத்துக்கு என்னைக்கே மறக்க மாட்டேன். என்னது? எது ரெட்ரோக்கு 2.75, ஐபிஎலுக்கு 2.75. பிரகாஷ் ப்ரோ இதெல்லாம் எந்த அளவுக்கு வன்மோ எனக்கு புரியல. ப்ரோ நியூட்ரல் மாதிரி கேட்டா ஐபிஎலுக்கு ஓடவும் கேளுங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதா? அயர்லாந்து 3.75 ப்ரோ, அதையும் ஏங்க அதெல்லாம் விடுங்க, எனக்கு புரியல. அயர்லாந்துக்கு 3.5. ஐபிஎலும் ரெட்ரோ உங்களுக்கு ஒரே ரேஞ்சில இருந்த படமா பரணி ப்ரோ? நீங்க ஐபிஎல் பாத்துட்டீங்களா? ஏங்க எனக்கு புரியல. அதாவது ஒருத்தர் வந்து லாரி வேகமா வருது, நடு ரோட்டுக்கு வான்னு சொல்றான், நான் ஏன் போய் நிக்கணும்? அஜித் ப்ரோ இன்னொரு இல்ல அப்படியே இருந்தாலும் உறுதி 100% பத்திரத்தை எழுதி கையெழுத்து போடலாம். ரெட்ரோ நல்லா இருக்கும். ரெட்ரோக்கும் ஐபிஎல் ஒரே மாதிரி. பரணி ப்ரோ இதெல்லாம் நம்ம இந்தியன் boys இல்ல நாங்க. பரவாயில்ல அஜித். அது ஐபிஎல் வந்து ஓகேஷ் ஃபில்ம் 2.5, ரெட்ரோ வந்து பிலோ ஆவரேஜ் படம் 2.5. பாத்தீங்களா? அண்டர்வெல்மிங் மறந்துட்டீங்க. அண்டர்வெல்மிங் போடல ப்ரோ, பிலோ ஆவரேஜ். அப்ப ரெட்ரோக்கு தான் ஃபேவர் பண்ணிருக்காரு, கரெக்டா? இல்ல கிறிஸ்டோபர் இருக்கார்ல, கிறிஸ்டோபர் வந்து அவரோட ரிவ்யூ எல்லாத்தையும் அவர் ஞாபகம் வச்சிருப்பாரு. யாராவது அவங்க வந்து அவர்கிட்ட கேட்கணும்னா, நீங்க அந்த படத்துக்கு இப்படி சொன்னீங்க, இந்த படத்துக்கு இப்படி சொன்னீங்க, அப்படியே சொன்னேன் அப்படிம்பாரு. கிறிஸ்டோபரே இப்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு, பரணி இவ்வளவு நோட் பண்றாங்களே, எல்லா பாயிண்ட் எடுத்து நோட் பண்ணி பாக்குறாங்களே. இல்ல அதுதான் சொன்னேன், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு கரெக்டா கொண்டு வந்துருவாங்கன்றேன். இல்ல பழைய சரக்கு எல்லாம் இல்ல அவர் என்ன பாரு, என்ன வழக்கம் இதெல்லாம் நம்ம கிட்ட தானே கேள்வி கேட்பாங்க, என்ன வேற பக்கம் போகுது கேள்வி. இது கரெக்ட். ரெட்ரோக்கு நான் 2.5 கொடுத்தேன், பிலோ ஆவரேஜ்னு போட்டேன். ஐபிஎலுக்கு வெரி ஓகேஷ் மூவின்னு போட்டேன், 2.75 கொடுத்தேன். இல்ல ரெண்டுமே 2.75 ஆமே. இல்ல ரெட்ரோக்கு 2.5 இல்லையா? இதுக்கு 2.75 கொடுத்தேன். பதில் சொல்லு பாத்தீங்களா? உண்மையா பயங்கரமா வச்சுக்கிறீங்க ப்ரோ. இந்த Barney's point of view, IPL is better, the retro is better than IPL. இல்ல IPL is better than retro. அயர்லாந்து பல்தான் 3.5. அயர்லாந்து 3.5 கொடுத்தேன். கேப்டன் மில்லர் 3.5 கொடுத்தேன். வேற என்ன படம் வேணும்? எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். யாரா இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பேசுங்களேன். ப்ரோ நீங்க எதுக்கு எவ்வளவு நேரம் கொடுங்க பரணி ப்ரோ, ஆனா நீங்க டானுக்கு 5 கொடுத்தீங்க, அன்னைக்கே நீதி செத்து போச்சு. ஓ டானுக்கு 5 out of 5 டானுக்கு 5 out of 5, டானுக்கு 4.75. இல்ல படம் இல்ல எனக்கு படம் பிடிக்கும், பட் 5 out of அப்படி யோசிக்கிறேன் நான். ஓகே அப்ப ஒரு இதுல போட்டுட்டேன், அந்த ஒரு வெறியில அந்த தியேட்டரை விட்டு வெளியே வந்து அந்த வெறியில அப்படியே போட்டதுன்னு நினைக்கிறேன். படத்துல பட்டாசு அடிக்கிறப்ப ஜெயிச்சிட்டோம் சொல்லி வரும்ல, அந்த மாதிரி ஒரு இதுல போட்டேன். அது ஒத்துரு, நான் 5 out of 5 தான் போட்டேன். அமரனுக்கு எவ்வளவு பரணி ப்ரோ? அமரன் 3.75. அதுக்கு 5 போட்டுதான் கூட அக்செப்ட் பண்ணிக்கும் ப்ரோ. நானுமே டான்
ஆனா டான் நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லைல்ல அப்ப. பட் நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சு. நான் டான் 1 அப்படி போட்டிருப்பேன், WON அந்த மாதிரி போட்டு அந்த ஞாபகம். ஒரு காமெடி பண்ண ஒரு ஸ்லாங்ல பிரகாஷ் கூட நல்லா பேசுறேன் அந்த மாதிரி. நேத்து ஏதோ படத்துல உங்களுக்கு டைலாக் புரியல நீங்களே அஞ்சான்ல, இதெல்லாம் புரிஞ்சா உங்களுக்கு டான்ல? பரணி ப்ரோ 5 ரீ ரிலீஸ் போட்டீங்களா மார்க்? போடல. ஏன் ப்ரோ? அதுக்கு போட்டு விட வேண்டியதானே? அதுக்கும் போட்டு நான் ஏதாவது வந்து திட்டு வாங்கணும். அதனால ப்ரோ 5 ரீ-ரிலீஸ் இல்ல அவர் கோபாலன் தருவார்ல, உங்ககிட்ட பேசியிருப்பாருல்ல, இன்னைக்கு ஏதாவது டாபிக் அடிச்சிருக்கோம், நீங்க அதை போட்டீங்கன்னா அவர் வந்து அதுல பேசியிருப்பாரு. வந்துட்டு ஓவராலும் போட்டிருக்க மாட்டேன், ரேட்டிங்கும் போட்டிருக்க மாட்டேன். அதான் 0 போட்டீங்க. ஒண்ணு போடலீங்கன்னா 0 மார்க் அர்த்தம். கோபால் ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா ப்ரோ? அதெல்லாம் இல்ல. நான் என்னென்ன சீன்லாம் என்ஜாய் பண்ணேன். ஆனா ரெட்ரோக்கு 2.5 குடுத்துட்டு ஐபிஎலுக்கு 2.75 குடுத்துறீங்களா ப்ரோ? அதுல இருந்தே தெரியுது ப்ரோ நல்லா. சரி ஓகே. சுகனோட டிபி பார்த்தேன். சுகன் அந்த சப்த சாகர சைடு ஏவா பியா எந்த படம், எது உங்க ஃபேவரட்? போஸ்ட்லாம் அதை வச்சிருக்கீங்களே. அவருக்கு ரெண்டுமே ஃபேவரட். அந்த படமே ஃபேவரட் தான். அவருக்கு ருக்மணி இருந்தாலே ஃபேவரட் தான். அவருக்கு நீங்க தூக்கத்துல 12 மணி 1 மணிக்கு எந்திரிச்சு கேட்டா கூட இந்த படத்தோட பேர் சொல்லுவாரு, இந்த சீன்ல இந்த டைலாக் வரும், இந்த நிமிஷத்துல இந்த டைலாக் வரும்னு சொல்லுவாரு. சூப்பர். அப்போ கட்னா ருக்மணியை கட்டுறது இல்ல, கட்னா ருக்மணி வசந்ததை கட்டுவா, இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருக்காரு. பல்தான் இதெல்லாம் பரணியோட ஸ்டாப் பண்ணிக்க பல்தான் ப்ளீஸ். தப்பு இல்லையாப்பா, எய்ம் அப்படிதான் இருக்கணும். சுகன் தப்பு இல்லையா? உங்கள்ட்ட கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த ஜாக்கி ஜான் படம் வந்து இங்கிலீஷா இல்ல சைனீஸா? இங்கிலீஷ். அது இங்கிலீஷ் சப்டைட்டில், சைனீஸ் படம். இங்கிலீஷ் சைனீஸ் படம் அது? இங்கிலீஷ்ல சைனீஸ் படம், சைனீஸ் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில். ஆமா ஆமா. ஆனா சப்டைட்டில் அந்த படத்துக்கு ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். டக் 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 டக்னு பேசிருப்பாங்க, ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. பட் ஓகே, அந்த படம் ஆக்ஷன் படம் தான். இந்த துப்பாக்கியில 12 மேன் ஷூட் வரும்ல, அந்த மாதிரியே இருக்கும் படம் பார்க்கும்போது. அந்த ஒரு அந்த லெவல்ல இருந்துச்சு யோசிக்கும்போது. அது ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம்லாம் பயங்கரமா இருக்கும். அது பார்த்துட்டோம்னா அப்படியே பார்த்துரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். படமே நல்லா இருக்கும். கனிமாவா? கனிமா தானே? ஆமா ஆமா கனிமா தான் கேக்குறேன். ஆமா ஆமா, பிரகாஷ் டான்ஸ் ஆடி இருப்பார் ரீசன்ட்டா. பிடிக்குமே. நல்லது கோபாலகிருஷ்ணன் பாபு, வெளியே போயிட்டு வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன். நான் இங்க தான் இருக்கேன். ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டாரு. இல்ல கிறிஸ்டோபர், உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும்ல ப்ரோ? ஆமா ஆமா ஆமா, பிடிக்குமே. இங்க ஒருத்தர் அது வந்து ஒஸ்ட் சாங் ஆஃப் தி இயர்னு சொல்லிருக்காரு. ஒஸ்ட் சாங் பிடிக்கல, சாமி பிடிக்கலையா இருக்கும். இந்த சுகுமார் போயிட்டாரு ஆல்ரெடி, என்னடா நடக்குதுன்னு. பாட்டோட ரிவ்யூ போட்டது பாட்டு வந்து 2 நிமிஷத்துல போட்டாருங்க. இல்ல எனக்கு புரியல, இந்த ஸ்பேஸ்ல நான் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு டெய்லி வந்து என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டர் நானும் பாக்குறேன். 4 நாளா வச்சு செய்றீங்க, என்னதாயா உங்களுக்கு பிரச்சனை? கண்டென்ட் இல்ல பரணி, கண்டென்ட் இல்ல. இப்ப போர் அடிக்குது. என்னன்னா இப்ப படம் இல்ல. நான் இன்னைக்கு விஷால் வந்தாருன்னா ஒரு கண்டென்ட் ஓட்டலான்னு பார்த்தேன். விஷால் வரல. விஷால் வச்சு உண்மையாலுமே இந்த ஒரு 2 3 நாள் வச்சு சூப்பரா வந்து ஒரு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணோம்ல. அதை பிளான் பண்ணப்ப நான் கொஞ்சம் ஒரு ஒர்க்ல இருந்தனால பேச முடியல. சரி, இந்த 2 3 நாள் உண்மையாலுமே ஒரு அடல்ட் கண்டென்ட்டா டோட்டலா ஒரு ஜாலியா அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தா, அப்படியே சரி ஒரு 18+ ஜாலியா ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் அதை பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். விஷால் வரமாட்டாரு. வந்தாருன்னா அவர் வச்சு சில விஷயங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் இருக்கு. அப்புறம் நிறைய அது ஒரு கண்ணன் ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் மாட்டல. இந்த வாரமும் படம் இல்லையா, அதனால இப்ப எல்லாமே வெறுத்து போயிருக்காங்க. அதனால பார்த்தாங்க கண்டென்ட் இல்ல. அதனால சரி உங்களுக்கு நீங்க தான் ஃப்ரீயா இருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா இன்னும் கிறிஸ்டோபர் ப்ரோ வந்ததுக்கு அவருடைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கேட்டிருப்பாங்க. அவரே போய் ஷாக் ஆயிருப்பாங்க. நம்மளே பார்த்தோம்னா ஸ்பீக்கருக்கு வந்துட்டு நம்மள்ட்ட கேட்பேன், நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்ப டோட்டலா பரணி நம்மள வச்சு பஞ்சாயத்து வேற பண்றாங்கன்னு கேக்குறாங்க. அவர் அப்படியே நினைப்பாரு. சீரியஸா கிறிஸ்டோபர் ப்ரோ கண்டென்ட்டே இல்ல. என்னன்னா படம் பெரிய படம் எதுவுமே இல்லையா, பெரிய படம் எதுவும் இல்ல. இந்த வாரத்துல வந்த படமும் எதுவும் பெருசா எதுவும் இல்ல. ரிவால்வர் ஹிட்டா யாரும் பார்க்கல. பார்த்துருந்தாலும் யாரும் அதை பத்தி பேசலாம். நல்லா இருக்கு, நல்லா மொக்கையா இருந்தாலும் அதை பார்த்தா தானே பேச முடியும். ஐயோ என்ன ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு அதானே வேணும். ட்ரோல் பண்ணா ஒரு 4-5 பேராச்சும் பார்த்தாதான் இந்த சீன் அப்படி அந்த சீன் இப்படி ஒரு ட்ரோல் பண்ணாச்சும் யூஸ் ஆகும். அப்படி கூட யாரும் படம் பார்க்க மாட்டாங்க. படம் பார்த்தா தானே தெரியும். இப்ப இந்த போன வாரம் படம் பார்க்குற வாய்ப்பு இல்ல. இப்ப இந்த வாரம் வந்துட்டு அகண்டாட்டு வேணா அந்த வாரத்துக்கான நமக்கு ஒரு கண்டென்ட்டா மாட்டோம். அது நல்லா இருக்கும், நல்லா இல்லையோ, ட்ரோல் இல்லையோ, பட் என்னன்னா நமக்கு அந்த பேசுறதுக்கான கண்டென்ட் அகண்டாட்டு மாட்டோம். மத்தபடி ஆமா, மத்தபடி பேசுறதுக்கே பாத்தீங்கன்னா படமே இல்ல, கண்டென்ட் இல்ல. இப்ப டிசம்பர்ல ஒருவேளை எல்ஐக்கே வரலன்னா
கண்டென்ட் இல்ல. ஆவாத்தியார் வரல, சுத்தமா கண்டென்ட் இல்ல. இப்ப 2 படம் வரலன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு இல்லை கண்டென்ட் இல்ல, ஏகப்பட்டது இல்ல, இல்லங்கிறதுல நிறைய இல்ல வரும். அந்த அளவுக்கு இல்ல வந்துரும். அப்படியே ஓடிடி பக்கம் யாரும் இறங்குறது இல்லையா? அந்த ரேகைன்னு ஒண்ணு ராஜேஷ்குமார் நாவல், அது ஆமா ரேகை ஆமா, அது என்னமோ நல்லா ரேகை நல்லா இருக்குங்கிறாங்க. இருக்கும், கண்டிப்பா பாருங்க. எல்லாம் நல்லா நல்லா இருக்கு, இருக்கும் பிரஸ்டீஜ். தலைவா, இல்ல நிஜமா நல்லா நல்லா இருக்கு. நல்லா நீங்க தான் இருக்கு. கழுவி ஊத்துறீங்க. இல்ல நல்லா இல்ல, நான் பாத்துட்டேன். நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாரு அவரு. அது அவுடேட்டடா இருக்கு, புரியுதா? நம்ம ரொம்ப அது 90sல இதே வந்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்க்கும்போது ட்விஸ்ட் அது இது ஒன்றும் பெருசா ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு பிளைனா போகுது, த்ரில் இல்லாம. அதுதான் பிரச்சனை. மெடிக்கல் அதுவும் கெஸ் பண்ணிடலாம். அதான் நான் சொன்னல, நம்ம நிறைய கண்டென்ட் பார்த்துருக்கனால இப்போ எல்லாம் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்டே நமக்கு தெரியுது, ஓகே இதுதான் ரீசனா இருக்க போகுது, இங்க இதனாலதான் ஏதோ நடக்க போகுது, அது எப்படிங்கறத எப்படி இல்ல சுவாரஸ்யமா கொண்டு ப்ரெடிக்டபிளா போறாங்க இருந்தது, பார்க்கணும். ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு த்ரில்லர்ன்றதுனால. பட் ஆனா என்டர்டைன் போர் எதுவுமே அடிக்கல. போர் அடிக்க இல்லையா? எனக்கு போரே அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்டா லாஸ்ட் எபிசோடே டைரக்டா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் லாஸ்ட் எபிசோட் அவ்வளவுதான், வேற மிஸ் பண்ற ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. அது பாயிண்ட் கரெக்ட் தான். அவர் சொன்னது correct தான். எனக்கு பட் எனக்கு அது ஃபர்ஸ்ட் பிடிக்கல. எபிசோட்ல உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து என்னன்னா நடக்கும் பண்ணி ப்ரோ, கரெக்ட். அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் லாஸ்ட் எபிசோட்லயே உங்களுக்கு வந்துடும். ஸோ பிட்வீன்ல நீங்க சும்மா தான் பார்க்காம இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாவே போயிடலாம். அதுதான் சும்மா இழுத்து இருப்பாங்க போட்டு, எதுக்குன்னு தெரியல. நான் பார்த்த ஒரே ரீசன் வந்து ராஜேஷ்குமார் நாவல், அதனால ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்துட்டீங்களா? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் the 4th எபிசோட் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. நான் அதோட நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன் கிடையாது. போன வாரம் தான் ஃபர்ஸ்ட் சீசனே பார்த்தேன், புரியுதா? ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லா பார்த்தேன், ஓகே. செகண்ட் தேர்டு ஃபோர்த் எல்லாம் பார்க்கலாம்னா ஐயோ அது ரொம்ப என்ன, அது 3 நாள் ஒரு வாரம் ஆயிடும். ஸோ அதனால அதோட அந்த ரீகேப் இருக்கும்ல, அதை மட்டும் யூடியூப்ல வந்து ஃபுல்லா பார்த்து மைண்ட்ல ஃபுல்லா ஏத்திக்கிட்டு தான் 5th பார்த்தோம். எனக்கு 5th ஃபர்ஸ்ட் 2 ஓகே, அப்படி ஸ்லோவா பிக்கப் ஆச்சு. மோசம் இல்லை, பட் பயங்கரமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஃபேனா இருந்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இனி 4th தான் பார்க்கணும், அது ஒண்ணுதான் பெண்டிங். பட் நல்லா இருக்கு, நாங்க அந்த எபிசோட் அதை பார்த்து முடிச்சுட்டு அந்த ரிவ்யூ போடணும். இல்ல மத்ததெல்லாம் பார்த்து நீங்க வந்திருந்தீங்க ஓகே, பட் ஹைலைட்ஸ் பார்க்கும்போது அந்த 4th எபிசோடு எண்டிங் உங்களுக்கு எப்படி இதாகும்னு தெரியல. ஹைலைட்ஸ்னா நான் வந்து ஹைலைட்ஸ்னா புரியுது இல்ல, நம்ம யூடியூப்ல நிறைய இருக்கு. இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த இதை அவர் half an hour எபிசோட், half an hour 1 hourலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவாங்கல்ல, புரியுதா? ஆமா புரியுது. அது நான் என்ன பண்ணுவேன்னா 2 வாட்டி பார்ப்பேன், இல்லைன்னா 2 வீடியோ பார்ப்பேன். அப்பதான் உள்ள ஏறும், இல்லைன்னா கஷ்டம், ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி முடிச்சு அப்படிதான் பார்த்தேன் நான் ஆரம்பிச்சேன். ஏன்னா ஃபுல் எபிசோட் பாக்குறதுக்கு டைமும் இல்லை. அப்புறம் இந்த 5 சீசன் 5 எல்லாம் நம்ம பாக்குறது நெக்ஸ்ட் மந்த் ஆயிடும். ஸோ பார்க்கவே மாட்டோம், விட்டுருவோம். வால்யூம் 2 வேற வருது இல்ல டிசம்பர்ல, கரெக்டா? 25. அதுக்கு முன்னாடி பார்த்தேன், நான் பாத்துறேன், நான் இன்னைய நாளையே பாத்துட்டு. ஃபினாலே லாஸ்ட் எபிசோட் தியேட்டர்ல தான் பண்றாங்களா? நிஜமாவே பரணி ப்ரோ? இங்க வராது, யூஎஸ்ல மட்டும்தான். தியேட்டர்லயும் அப்படியே என்ன இங்க இருக்கானே எனக்கு தெரியாது. ஓ இல்ல தியேட்டர்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகும். தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தியேட்டர்ல பார்க்கலாம். 2 மணி நேரம் தானே பரணி ப்ரோ? ஆமா 2 hours. 2 hours தானா? ஓ லாஸ்ட் எபிசோட் மட்டும்ன்றீங்களா? அந்த வால்யூம் 2 இல்ல, அதுக்கு அடுத்த ஒரு எபிசோட் இருக்குல்ல? இல்ல ஆக்சுவலா என்னன்னா வால்யூம் 2ல வந்து 3 எபிசோடு டிசம்பர் 25th ரிலீஸ் ஆயிரும். ஃபினாலே எபிசோடு நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகும். அதுதான் கேட்டேன். ஸோ அந்த ஃபைனல் எபிசோட் தான் தியேட்டர்ல வருன்றீங்களா? ஆமா ஓகே, தியேட்டர்ல பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிட்டோம். சரி, அப்படியே ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஆனா பிளரி பஸ்ஸும் பாருங்க. அது என்னது? அதுவும் பிரேக்கிங் பேட் டைரக்டர். பிரேக்கிங் பேட் பாத்துட்டேன் ஆல்ரெடி. நீங்க என்ன நேம் புரியல எனக்கு. பிளரி பஸ் பிரேக்கிங் பேடோட கிரியேட்டர் வின்ஸ் கெலிகனோட புது சீரிஸ். பைலட் எபிசோட் ரொம்ப பிடிக்கும். அது ஓகே ஆப்பிள் டிவில இருக்கு அதானே? அதேதான். அது நான் ஃபுல்லா பாக்கணும். ஃபர்ஸ்ட் எபிசோட் பாதி பார்த்தேன். அது பாக்கணும் ஆக்சுவலா. பைலட் எபிசோடா? அது பாதி பார்த்தேன் ஆக்சுவலா. 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? இல்ல போர் அடிக்குமா? இல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்துட்டு சீரியஸ்னாலே எப்படி போகுமோ அந்த மாதிரி தான் போகும். பட் ஆனா பெருசா போர் அடிக்காது. இட்டு வந்துச்சுல, அதுவும் எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா இருந்துச்சு 2-3 சீன், அப்புறம் பார்க்கவே இல்லை. ஐடி ப்ரோ நானும் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் அது அப்படியே மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அவனுக்கு ஒரு எபிசோட ரிலீஸ் பண்றேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது, செகண்ட் தேர்ட் எல்லாம் ஒரு மாதிரி. அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 2-3 சீன் நல்லா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் அவ்வளவுதான். சரி, இது தேரேஷ்க்கு மேன் அது எப்படி ஓடுதா இல்லையா ஊர்ல? ஹிந்தி சைடுல நார்த்ல நல்லா போகுது.
ஓடுது இல்ல, அதான் ஹிந்தி சைடு நல்ல ரிவ்யூஸ் பார்த்தேன். பட் இங்கேயும் கம்மி தான், பெருசா இல்ல, அது ஏன்னு தெரியல. பட் படம் ஓகே. படம் ஓகே. பண்ணி ப்ரோ அப்படியே அந்த சீரிஸும் ரெஃபர் பண்ணிடுங்க, வழக்கமா எல்லாருக்கும் இந்த பண்ணுங்க. மாதிரி அடிச்சாலே அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஓடிடுது. அனிமல் மாதிரி, என்ன இவன் எப்படி இருக்கான், டாக்ஸிக்கா அவன் அப்படி இருக்கான், இந்த மாதிரி இந்த டைப்ல அடி வாங்க படம் ஓடிடும். இது பட் என்ன புதுசா கரெக்ட் தான். இருக்கு? வரலாறு அதுதான் சொல்லுது பண்ணி ப்ரோ. இல்ல ஹிந்தில இருந்துச்சு. இந்த வருஷம் ஹிந்திலே ரொம்ப படம் பெருசா போகவே இல்லையா பாக்ஸ் ஆஃபீஸ். ஹிந்தி படம் அந்த சையாரா தான் பெரிய ஹிட் இல்லையா? சாவா லாஸ்ட் இயர் தானே? சாவா இந்த இயர் தான். சாவா இந்த வருஷம். மாவீரனே என்ன கெஸிங்ல இருக்காரு தெரியுமா? டிசம்பர் 3.5 மணி நேரம் படம், வயலன்ஸான ஒரு படம், லைக் அனிமல் மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னா மாவீரனே எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காரு. துரந்தர் தானே? ஆமா. அந்த படத்தை பத்தி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ, பயங்கரமா சொல்லியிருந்தாங்க. அது உண்மை, ரியல் இன்சிடென்ட். அது நிறைய விஷயம் இருக்கு போல, இன்டெப்தா. அதனாலதான் அவ்வளவு நேரம் இருக்கு போல அந்த படம். தெரியல, அந்த வீடியோல அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் படத்துல எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. படம் நல்ல ஹைப்போட தான் வருது. கிறிஸ்டோபர் ப்ரோ அந்த மேனிபுலேட்டர்னு ஒரு சீரிஸ் இருக்கும், அதுவும் பார்க்க சொல்லி பர்னி ப்ரோ அடிக்கடி சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு. எனக்கு வந்து ஒன்னு யூனிக்கா இருக்கணும், இல்லைன்னா பரபரப்பரான்னு இருக்கணும். இந்த ரெண்டு தான் நமக்கு தேவை. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு போர் அடிச்சுன்னா நான் அப்ப போயிடுவேன், டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு முடிஞ்ச அளவு. இல்ல சொல்லுங்க பர்னி ப்ரோ எப்படி இருக்கும்? மேனிபுலேட்டர்னா இது கொரியன் சீரிஸா? என்னது அது? கொரியன் தான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தேன், எனக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோடு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. சரி ஓகேன்னு பார்த்தேன். ஆனால் தேர்டு ஃபோர்த்து அதாவது அங்கங்கே நல்லா என்கேஜிங்காக போச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நம்ம புதுசாக ஒன்றும் இல்லை, பட் ஆனால் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோடு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆனால் 6 எபிசோடு பார்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சு. ஓகே. யார் சாரிங்க. ஹலோ ப்ரோ, இவ்ளோ சொல்லுங்க ப்ரோ. கண்டென்ட், படம், வெப் சீரிஸ், ஹாட் இது, பிக் பாஸ்லாம் உங்களுக்கு பட்டிக்கா இல்லைங்களா இவ்வளவு பாக்குறது? எது இல்லைன்னு கேட்டீங்க, இவ்வளவு பாக்குறீங்களே. உங்களுக்கு திருப்பி அந்த ஒரே இந்த மாதிரி இந்த இதுலயே பட்டிக்காதான்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன சொல்றது, போர் அடிக்காதா, சலிப்பு தட்டலையான்னு கேக்குறாரு. போர் அடிக்காதான்னு கேக்குறீங்களா? சே இல்ல ஒரு வெரைட்டி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தானே ஃபீல். ஏன் போர் அடிக்குது? ஏன்னா ஒரே படத்தை திரும்ப பார்த்தா தான் போர் அடிக்கும். புதுசா தூங்கிடும் ப்ரோ 2 நிமிஷம். நான் ரொம்ப நேரம் பார்ப்பேன். நான் சிலது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மாத்திடுவேன், ரொம்ப மொக்கையா இருந்துச்சுன்னா. தமிழ்லாம் மோஸ்டா பார்த்து முடிச்சிடும். ரிவ்யூ போடணுன்றனால பார்த்து முடிக்கணும். அது அட்லீஸ்ட் நான் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்ப பார்ப்பேன். சரி அப்ப போர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக் எடுத்து திரும்ப பார்ப்பேன், ஏன்னா வேற படம் பார்ப்பேன், பேரலல் அப்படி ஏதோ பார்த்துட்டு இருப்பேன். கோபால் ப்ரோ, இந்த கேள்வியை நீங்க இங்க இருக்கிறவர்ட்டையும் ஒருத்தர்ட்ட கேட்கலாம். ஒரு டவுட், படம் பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் யோசிச்சு வச்சிருவீங்களா? இது இப்படி இருந்தா அப்படி சொல்லலாம், அந்த வேர்டிங் போடுவீங்களா? அது முன்னாடியே யோசிச்சு வைப்பீங்களா? இந்த படம் நல்லா இருந்தா இப்படி போடணும், நல்லா இருந்தா இதே கேள்வி அவர்கிட்ட கேட்டாங்க ப்ரோ. ஆமா யோசிச்சுதான் வைப்பேன். சில படத்துல கிடைக்கவே செய்யாது, அப்படியே ஃப்ரீயா விட்டுரும். சிலது கிடைக்கும், போட்டுரும். சிலரு எதுக்கு அதை யோசிக்கவே இல்லை சீரியஸா. ஏதாச்சும் வேர்டு இருந்தா கூட சொல்லித்தாங்களே, யாராச்சும் கமெண்ட்லயோ டிஎம்லயோ அனுப்பிச்சிங்கன்னா ஓகே தான், எனக்கு ஈஸியா போயிடும். இல்லைன்னா நாங்க ஜனநாயகம் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். ஆமா ஜனநாயகம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செமையான ஒரு டேக் என்கிட்ட இருக்கு. நான் விஜய் ஃபேன், எனக்கு தெரியாது எப்படி இருக்க போகுதுன்னு. நான் விஜய் ஃபேன் தான், தெரியும். அகண்டா யோசிச்சீங்களா? அகண்டா யோசிக்கவே இல்லை. யோசிச்சிரும், டைம் இருக்குல்ல. நான் எல்லா படத்துக்கும் போட மாட்டேன்ல ஒன் பேர்டு. கிடைச்சுன்னா போடுவோம், ஜாலியா இருந்தா போடுவோம், அது கரெக்டா மேட்ச் ஆகும். இது கங்குவாக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ஒன் வேர்ட்ல முடிச்சுட்றாங்க. நீங்க நான் போடலையே, போட்டுக்க மாட்டேனே. போடல அதுதான் தேங்க்ஸ் சொல்ல நினைச்சேன். ஆனா பராசக்திக்கு மட்டும் தீய சக்தி போடுங்க ப்ரோன்னு முன்னெடுத்து வரீங்கல்ல. பராசக்தி படம் நல்லா இருக்கும்பா, நல்ல நம்பிக்கை இருக்கு எனக்கு. இப்ப ஜனநாயகன் பராசக்தி, நான் வந்து என்னோட ஓட்டு பராசக்தி தான் போகும். சொல்லணும்ல உங்களை மாதிரியே. இல்ல வன்மத்தை சொருக்குங்க, நான் வேணானே சொல்லல. அவர் தீய சக்தின்னு போட்டாலே எனக்கு பிரச்சனை இல்ல, சொல்றேன். நீங்க கங்குவாங்க, நான் அது வரைக்கும் கூட வந்து சரி ஓகே கோபாலகிருஷ்ணன் ப்ரோ தானே அப்படின்ட்டு. நான் சொல்றேன் நீ கருப்பு கூட வெறுப்புன்னு போடலாம், அதுல என்ன இருக்கு? இல்ல புரியலையே, நீங்க கருப்பு போடக்கூடாதுன்னு தான் சொல்லணும். ப்ரோ நீங்க இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிடுங்க, அவர் அதை போட்டுருவாரு.
கருப்பு நெருப்புன்னு போட்டுருங்க. அவர் அவர் தீய சக்தின்னு சொன்னால நீங்க வேற எதனா டேக்லைன் சொல்லுங்க இப்பயே. பராசக்தி பெரும் சக்தின்னு போடுங்க பாசிட்டிவா இருந்தா அவ்வளவுதான். மகாசக்தின்னு போடலாம். பராசக்தி ஃபயர் சக்தி. ஏதாச்சும் போட்டு அகண்டா 2 ஒருத்தர் கேட்டார்ல, அகண்டா 2 கேட்டார். பாசிட்டிவா வந்துச்சுன்னா வேற, நெகட்டிவ் வந்துச்சுன்னா கண்டம் அப்படின்னு போட்டு விட்டுருங்க, வேலை முடிச்சு. அவர் வந்து பாசிட்டிவா தெலுங்கு போடுவாரு எதிர்பார்க்கீங்களா? கண்டம்னா எல்லா இடத்துலயும் தெலுங்குலயும் அதே தானே வரும். கண்டம் தெரியல எனக்கு, அது தெரியல. இருங்க நானும் வன்மத்தை கைக்கிறேன். பராசக்தி ஒருவேளை நல்லா இருக்குன்னா பராசக்தி கண்டிப்பா பாருங்கன்னு சொல்லிட்டு சிவாஜி படம் வந்த வருஷத்தை போட்டுருங்க. நல்லா இருந்துச்சு மாவீரன். பிரகாஷ் ப்ரோ, இந்த தமாக்கான்னு ஒரு தெலுங்கு படம் வந்துச்சுல, ரவிதேஜா படம், இப்ப ரீசெண்டா அதோட செகண்ட் பார்ட் வருதான், டபுள் தமாக்காவா. இந்த ஓப்பனிங் சீன்ல ஒருத்தன் பிடிச்சிட்டு வருவான், அவன் தானே அதெல்லாம் தமாக்கா ப்ரோ. தமாக்கான்றது இவர் வந்து பணக்காரரா ஏழை ஏமாத்துவாரு. 2 இடத்துல நடிச்சிருக்கோம். நமக்கு படம் நிறைய வருதா, கன்ஃபியூஸ் ஆயிருது வேற. இந்த படம் என்ன படம் அது? சட்டை கிழிச்சிக்கிற படம். இது வந்து பணக்காரராவும் இருப்பாரு, ஏழையாவும் மாத்தி மாத்தி நடிப்பாரு. சரி இல்ல இது அந்த படம். இந்த சட்டை கிழிச்சிக்கிற படம் என்ன படம்? கிழிச்சுக்கிற படம் இது இப்ப மிஸ்டர் பச்சனா? மிஸ்டர் பச்சன். அந்த படத்துலயே ஸ்டக்காய் நின்னுட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே அந்த அப்படியே மைண்டே வரல. நீங்க எல்லாம் மாஸ் ஜாத்திரா கூட பாத்துட்டீங்க, என்ன மாஸ் ஜாத்திராவே பாக்கல. அந்த படம் தான் பெண்டிங்ல இருக்கு, பார்க்கணும். மாஸ் ஜாத்ரா அதான் பார்க்கணும் இன்னைக்கு நினைச்சிருக்கேன். பாருங்க அவசியம் பாருங்க. உங்களுக்கு ஏத்த கண்டென்ட் ஸ்பெஷல் அதே கண்டிப்பா பாருங்க. பார்க்கணும், நான் 2 நாளா பார்க்கணும்னு அந்த கிராக் படம் மாதிரியே சிலதெல்லாம் ட்ரை பண்ணிப்பாங்க ப்ரோ அந்த மாஸ் ஜாத்ரா படத்துல. ஏன்னா அந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு ஓரளவுக்கு, பட் யாருக்கும் பிடிக்கல நீங்க ட்ரெய்லரு. அப்போ ப்ரோ ட்ரைலர் ரிலீஸ் பண்ண நிறைய இந்த படத்தோட கமெண்ட்ல இல்ல ஒருத்தர் கமெண்ட்ல இந்த டாபிக் இல்ல டாபிக் எடுத்து கொடுத்துருக்காரு போறது. விஷால் வந்து போலீஸா நடிச்சா அந்த படம் ஃபிளாப்னு சொல்லி போட்டிருக்காரு. அது 7 படம் போட்டிருக்காரு. 7 படம் வாய்ப்பே இல்லை. எப்படி 7 படம் இஷ்டம் போட்டாருன்னு தெரியலையே. அப்படியே ட்விட்டாவே போட்டுலாமே, அது என்ன படம்லாம் சத்தியம் இல்லையா? அப்படி சத்தியம் தெரியும். சத்தியம் ஃபிளாப். பாய்மொழி அது ஃபிளாப் தான், ஆனா நல்ல படம். வேற என்ன படம் சொல்றாரு? லத்தி 3 படம் ஆச்சு. வேற என்ன படம்? ஒரு போலீஸ் போலீஸ் இல்லையா? ஆம்பளை படத்துல போலீஸ் கெட்ட போடுறது, போலீஸ் கிடையாது. போலீஸ் கிடையாது. வெடி ஓகே. 5 படம் ஆயிடுச்சு. மிச்ச படம் மீதி எல்லாத்துலயும் மிலிட்டரியா தான் ப்ரோ இருப்பாரு அவரு. ஆமா, இரும்பு திரை சக்கரை ரெண்டுமே மிலிட்டரி. மிலிட்டரியோட போலீஸ் ஆகிட்டுப்பாங்க ப்ரோ. இந்த படம் வீரமே வாகை சூடும், அது லாஸ்டா தான் ஆராய்ச்சி. அது அவ்வளவுதான். அதுவும் போலீஸ் படத்தை சேர்த்துக்கோங்க. வீரமே வாகை சூடும் போலீஸா என்ன? வீரமே ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு அவர். போலீஸ் பண்ணுவாரு. கடைசியில போலீஸ் ஆயிருவாரு. அவர்கிட்டயே அந்த கேஸ ஒப்படைப்பாங்க. அவர் கொன்ன அவரை கொன்ன அவங்க எல்லாரையும் கொன்ன கேஸ். அயோத்தி. அப்ப 7 படம் ஆயிடுச்சுங்க. கரெக்ட் தாங்க. அயோக்கியா வேற என்னங்க? அயோக்கியா அதுதான் அயோத்தின்னு வந்துச்சு. அயோக்கியா டக்குன்னு நீ சொல்லுங்க, எனக்கு அப்படி அயோக்கியா தான். நானே விக்கிபீடியால தான் பார்த்தேன். அப்படியா? எனக்கு நீ அயோத்தின்னு அயோக்கியாங்கிற மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே அந்த டைட்டில். அப்ப 7 படம் கலக்க ஆயிடுச்சு. பரவாயில்லையே. 7 இருக்கா? அப்ப இந்த வீரமே இதுல வந்து வீரமே வாகை சூடும் இன்க்ளூடட் கரெக்ட்டா? அயோக்கியா எல்லா இதுலயும் ஓடிச்சு, தமிழ்ல மட்டும் ஏன் ப்ரோ அந்த படம் ஓடல சரியா? அயோக்கியா டெம்பர் ரீமேக் தானே, நல்லா தான் இருக்கு அந்த படம். இல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் ஹிந்தில கூட நல்லா போச்சு அந்த படம், ஆனா தமிழ்ல மட்டும் தான் சரியா போல. நம்ம கிளைமாக்ஸ் எல்லாம் மாத்தி இருப்பாங்க. ஒன்னே விஷயம் தான். தமிழுக்கு ஏத்த ஹீரோ வந்து சிம்பு. ஓகேவா? அந்த கதைக்கே அந்த ஹீரோ வந்து பர்ஃபெக்டான ஹீரோ சிம்பு. அவங்க ஹீரோ மாத்தி போட்டது முதல் விஷயம். அது போக இன்னொரு ரீமேக் பண்ணி அதை விஷால் நடிக்க வேண்டிய. விஷால் நடிச்சார், ஆல்ரெடி ஆம்பளை நடிச்சாரு. அந்த வந்தா ராஜாவதா வருவேங்கிறது அவர் ஆம்பளை நடிச்சாரு. ஏன்னா அதுதான் அத்தனை கட்டி திரட்டி அப்படியே ஆம்பளைங்க படத்தை திருடி உருவி நடிச்சாச்சு சுந்தர்சி. அதே சுந்தர்சி வந்து வந்தா ராஜாவத்தை எடுத்து சிம்புக்கு அதுவும் ஃபிளாப்பு, இந்த ரீமேக் பண்ண விஷாலுக்கு ஃபிளாப். 2 பேரும் படத்தை மாத்தி பண்ணியிருந்தாங்கன்னா செட் ஆயிருந்திருக்கும். ஏன்னா சிம்புக்கு ஏத்த பர்ஃபெக்ட் அந்த டெம்பர் ஸ்கிரிப்ட்ங்கிறது மொரட்டு ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி. அதாவது ஒரு அரகண்டா ஒரு மாதிரியான ஒரு துடிப்பா இருக்கணும். விஷால் எது பண்ணாலும் சிரிப்பு வந்துடும் அந்த இடத்துல. விஷால் வேற மாதிரி. விஷால் ஆக்ஷன் ஃபைட் அடிச்சா 100 அடி அடிக்கலாம், 100 பேர்த்து அடிக்கலாம், பயங்கரமா இருக்கும், மாசா இருக்கும். இந்த மாதிரி அந்த ஒரு ஹைப்பரான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஹைப்பரா பண்றது வந்து சிம்பு மாதிரி ஆட்கள் பண்ணா அது ஜூனியர் அந்த படத்தை துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தரையில கால் நிக்காதுங்க. அப்படியே ஒரு சீன் எல்லாம் நமக்கே அப்படியே ஒரு பூஸ்ட் ஆயிரும்.
அந்த அளவுக்கு இதா வெறியா இருப்பாங்க அந்த இடத்துல. அது ஒரிஜினல் கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும். அந்த படமே அந்த ஹிந்தி அந்த அவரோட இதான் ஜூனியர் என்டிஆரோட இதுதான் பயங்கரமா இருக்கும். பிரகாஷ்ராஜ் அதே போல பிரகாஷ்ராஜ் இங்க தமிழ்ல பாத்துக்கணும் கூட மொக்க பண்ணிட்டாங்க. பிரகாஷ்ராஜ் நல்லா பண்ணிருப்பாரு. போஸ்டானி கிருஷ்ணமுரளி சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த போஸ்டானி கிருஷ்ணமுரளி வந்து அந்த சல்யூட் அடிக்கிற சீன் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிள் சீனா இருக்கும். பயங்கரம். அந்த படத்துக்கே ஒரு வேற லெவல் கொண்டு போற சீனா சல்யூட் அடிக்கிற சீன். போஸ்டானி கிருஷ்ணமுரளி மத்த படத்துல ராஜா மொக்க போடும். அப்படி மத்த படத்துல எல்லாத்துலயும் அவர் பேசுறது பாதி படம் செட் ஆகும், பாதி படம் செட் ஆகாது. ஆனா இந்த படத்துல அந்த டெம்பர் படத்துல போஸ்டானி கிருஷ்ணமுரளியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். இங்க தமிழ்ல கேசரிக்கு மரம் போட்டுட்டு அது ஓரளவு நல்லா பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த போசானி கிருஷ்ணமுரளி பண்ணதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட அந்த எஃபெக்டிவ் இல்ல. ரெண்டாவது பார்த்திபன் வந்து நீங்க வாய் வித்தைக்கு வேணா அதை யூஸ் பண்ணலாமே தவிர இந்த மாதிரி பிரகாஷ்ராஜ் மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். அது ரெண்டுமே சொதப்பல். இன்னொன்னு ஹீரோங்க வந்து சிம்பு போட்டு வேற மாதிரி இருக்கும். ஜில்லா ஃபர்ஸ்ட் வந்துச்சா ப்ரோ? டெம்பர் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. டெம்பர் தான் ஃபர்ஸ்ட். இல்ல ப்ரோ, ஜில்லா தான் வந்துரும் ஃபர்ஸ்ட். இல்ல ஜில்லா தான் ஃபர்ஸ்ட் ப்ரோ. ஜில்லா 2014, டெம்பர் 2015. ஜில்லா தான் நீங்க சொன்ன அந்த சீன் ஜில்லால நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த இன்டர்வல்ல அதே மாதிரி தான் இந்த சீன் எடுத்திருப்பாங்க. நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது சுந்தர்சி எவ்வளவு திறமையான ஆள் பாத்தீங்களா. ஒரே கதை. சரி பிரகாஷ், பரணி நான் பிக் பாஸ் பார்க்க போறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ பிக் பாஸ் பரணி மாதிரியா நீங்க? ஓகே பை பை பை. சாட்டர்டே எபிசோட் தான் இப்ப எல்லாம் பாக்குது மெயினா பாட்டோம். பாத்துட்டு பரணி சொன்ன என்னமோ சொன்னாரு ஒரு சீரிஸ், அதை பாத்துருக்கேன். அந்த சொன்னாரு, அதை பாத்துருக்கேன். நல்லா இருக்கும். சொரியாசிஸ் தானே பாத்துறோம். தெரியும் பாத்துறோம். அவர் சர்க்காசம் பண்றாரு. ஓகே பை பை. ஓகே பை, டேக் கேர். ஓகே வேற என்ன? விஷால் எங்க 4 நாள் ஆளக்கானா? விஷால் ப்ரோ ஒரு வேலையா இருக்காராம் ப்ரோ. சரியான வேலையா. இதுல வேற எனக்கு கால் பண்றேன்னாரு. கமல் அஜித் எல்லாம் இருக்கான்னு சொன்னீங்க, ஆனா விஷால் இருக்கான்னு சொல்லவே இல்லை ப்ரோ. நீங்க ஸ்பேஸ்ல கமல் இருக்காரு, அஜித் இருக்காரு, விஜய் இருக்காரு, நீங்க விஷால் கூட இருக்காரு. விஷாலையும் மறந்துட்டோம். விஷால மறந்துட்டேன். அதனாலதான் நம்ம விஷால மறக்கல, ஆக்டர் விஷால மறந்துட்டேன். அவர்லாம் மறக்கக்கூடிய ஆள் தான் பரணி ப்ரோ. விடுங்க. ஐயோ பிரகாஷ், நீங்க அடுத்த வாரம் என்ன படம் போறீங்க? அகண்டா 2 முன்னாடியே போட்டா அகண்டா பார்ப்பேன். நல்லா ஈஸியா இருக்கும் எனக்கு. இந்த முன்னாடியே படம் பார்க்கறதுங்கிறத அந்த ஒரு காரணத்துக்கே ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ரெண்டாவது அகண்டா 2க்கு அப்புறம் வந்து களம் காவல் கன்ஃபார்மா பார்ப்பேன், மாற்றமே இல்லை. எனக்கு மம்முட்டி நெகட்டிவ் ஷேடு அது தியேட்டர்ல பார்க்கணும், அதுக்காக கன்ஃபார்மா பார்த்துருவேன். அதுக்கப்புறம் அங்கம்மாள் ஒரு இதுல வாய்ப்பு வச்சிருக்கேன், கண்டிப்பா பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சிருக்கேன். இந்த 3 படம் தான் இப்போதைக்கு அடுத்த வர படம். மற்ற எந்த படம் பார்க்க வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. லாக்டவுன் அவ்வளவுதான். லாக்டவுன் வந்து ஆக்சுவலா எனக்கு சீரியஸா சொல்றேன், எனக்கு அந்த படம் ஃபெஸ்டிவல்லாம் போச்சு ஓகே. பட் ஆனா எனக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஒன்றும் அந்த ஒரு இம்பேக்ட் கொடுக்கல. எனக்கு அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் பெருசாகவும் இல்லை. பட் அது சர்ப்ரைஸ் பண்ணுமான்றது டவுட் தான் எனக்கு. ஸோ பார்ப்போம். நான் அதனால கொஞ்சம் லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனில் தான் வச்சுருக்கேன். பார்ப்பேன், பட் கொஞ்சம் லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனில் தான் வச்சுருக்கேன். அதனால கேட்டேன். நீங்க ரொம்ப நாளா எஸ்கே ப்ரொடக்ஷன்ல இருந்து ஏதோ ஒரு படம் வருதுன்றீங்களே, அது எப்போ வருது பாருங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணாதானங்க சொல்ல முடியும். அது படம் வந்துட்டு அந்த படம் அதுவும் இந்த மாதிரி அவார்ட் படம் தானா? இல்ல அவார்ட் இல்ல ஒரு பாட்டோட முதல் வரி அவ்வளவுதான். ஆக்சுவலா அது அவார்ட் படம்ன்றதை தாண்டி அது வந்துட்டு ஒரு ஃபன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு ஃபீல் குட் மூவி அப்படி சொல்லலாம். இது குரங்கு படல் மாதிரியா? கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான். பரணி ப்ரோ, இது இந்த இளையராஜா கேஸ்ல டியூட் படத்துல இருந்து அந்த பாட்டை எடுக்க சொல்லிட்டாங்களா ப்ரோ? சரி, இப்போ ஜிபியில அதே போல எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு அஜித் அந்த படத்துல வந்து பாட்டி அப்படியே போட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த இதுக்கு என்ன ப்ரோ போடுவாங்க? இதுக்குதான் போட்டாங்களே. நிறைய பேர் அந்த இதுவை போட்டு இருக்காங்க. அந்த அதே பாட்டை பல வருஷத்துல வரும் அந்த பாட்டு. யூமா பை பை பைபேஸான ஒரு ட்ராக் இருக்கும்ல, அந்த இது வரும் இப்ப இருக்கிறது. அது கொஞ்சம் யூமா பை பை பைபேஸான ஒரு ட்ராக் இருக்கும்ல,
ஆமா ஆமா, அது அது போட்டாங்களான்ற. ப்ரோ பாரு ப்ரோ, ஸ்டார்டிங்ல தாலி இருக்கும் போது அந்த பாட்டு வரும்ல ப்ரோ, அந்த இதுல ஓகே. மண்டபத்துல ஒரு இது அந்த இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆமா. பீட்டா வரும். சரி. அது போட்டிருக்காங்களா இப்போ? அதுதான் போட்டிருக்காங்க. வேற மியூசிக் டைரக்டரோட ஒரு ஓல்டு சாங் எடுத்து போடலாமே. வித்யாசாகர்லாம் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாரு. ப்ரோ அது அவ்வளவுதான் ப்ரோ, நெட்டிக்ஸ்ல வந்துருச்சு, நீ என்ன ப்ரோ. சரி ஓகே விடுங்க. ஆனா இப்போ சில இதுலலாம் வந்து அவர் பெர்மிஷன் கேட்டு பண்றாங்க. அவர் இததான் ஆசைப்படுறாரும். சரி, அவர் மாஸ்க்குலாம் ஒண்ணுமே சொல்ல பாருங்க. அதுதான் சொல்ல, அதெல்லாம் பெர்மிஷன் வந்து பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன். இவங்க பண்ணணும்னு நினைக்கிறது எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட போய் வாங்க பண்றாங்க. தேரேஷ்குமன் ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்கு சோசியல் மீடியால. அதே மாதிரி ரியோக்கு இருக்குல்ல, ரியோக்கும் 2 நாளா சரியான அடி விழுந்துட்டு இருக்கு. பாவம் புள்ள, அது ஓடிடில வந்ததுக்கு அப்புறம். அது கரெக்ட் தான் கமல். இல்ல இத வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லப்ப பரணி அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, அப்படி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது எப்படி இந்த படம் ட்ரைலரை வச்சு சொல்றீங்க, ஆஃப்டர் ரிலீஸ் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து இது கண்டென்ட் டாக் ஆஃப் த டவுனா மாறும், எப்படி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா அப்படி பரணி. இல்ல ஆக்சுவலா எனக்கு ஒன்னே ஒன்று தான் ஃபீல் ஆகுது. அந்த சீன், அந்த படம் அதெல்லாம் ஓகே. பட் ஆனா வந்துட்டு இது போட்டா ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் போட்டாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. சில பேர் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி 1-2 பேர் ஒரு ட்வீட் பார்த்தப்ப எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, அது சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகலாம், சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகாம இருக்கலாம். இப்போ வந்து கிறிஸ்டோபர் ப்ரோவே அந்த கிளைமேக்ஸ்ல அவர் வாதாடுவார்ல, அந்த மிசை முருகுல ஃப்ரெண்டா வருவார், அந்த சீனை இந்த படத்திலே பயங்கரமான சீன் ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த சீனை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி. ஆனா அந்த சீன் தான் கிரிஞ்சின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் மாவீரன், ஒருத்தவங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். பட் நிறைய பேர்த்துக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, அன்பாப்புலர். எனக்கு வந்துட்டு அதுதான், எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆச்சு, கொஞ்சம் இடத்துல அந்த காமெடியாக ஒர்க் ஆச்சு, சில விஷயங்கள் ஒர்க் ஆச்சு, பட் சில விஷயங்கள் ஒர்க் ஆகலை. அதே மாதிரி அவங்க அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரப்போ இவங்க போய் ஒருத்தவங்களை மீட் பண்ணுவாங்கள்ல, ஒரு போராட்டம் பண்ணுறவங்கள ஒருத்தவங்க மீட் பண்ணுவாங்க, அந்த சீன்லாம் கூட ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு சில விஷயங்கள் தான் வந்துட்டு அந்த எனக்கு என்ன சொல்கிறது, இந்த ரியோராஜ் கேரக்டரும் சரி, இவங்க கேரக்டரும் சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, அதுதான் அப்படின்றப்போ எனக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ ரிலீஸுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி பேசுறேனாரு அந்த படத்தை பத்தி. பிரகாஷ் ஆண் பாவம் பொல்லாததை பத்தி. ஆண் பாவம் பொல்லாத இப்போ ஊரே பேசுது, நம்ம வேற தனியா பேசணுமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பர்ஃபெக்டா, ரொம்ப போட்டு ஒன் சைடடா இல்லாம நல்லா என்டர்டெயினா தான் போகும். செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் ஒன் சைடடா இறங்கியிருப்பாங்க. 2 பேர் சைடும் பாதிப்பாகிற மாதிரி காட்டினாலும் கிளைமேக்ஸ் ஃபுல்லா ஆண்கள் சைடு தான் கோர்ட்ல அப்படியே உருக பேசியிருப்பாங்க. எனக்கும் ஓவராலா ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொத்தத்துக்கு தான் இருந்துச்சு எனக்கு. குறிப்பா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு சண்டையை போட்டு போவாங்கல்ல, ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாம வந்ததுனாலும் பர்மிஷன் எல்லாம் பார்க்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு இவர் அடுத்து வேட்டியை கட்டிட்டு ஓப்பனிங்க்கு போகலாம். அந்த சீன் தான் செம்மையா இருந்துச்சு. படம் இந்த ஃப்ளோலே போயிருக்கலாம். கைலி சாரி இப்போ நான் கைலி வேட்டி 2மே கட்டுறதுல எனக்கு தெரியல. ஒன்லி டிராயர் பேண்ட். மேட்ச் நல்லா விறுவிறுப்பா போகுது, கடைசி பால் வரைக்கும் போகும் போல. மத்தியானமும் சொன்னேன், எல்லா மேட்சை பார்த்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை. மத்தியானம் என்ன சொன்னீங்க? ஒரு மத்தியானமும் மேட்ச் போயிட்டு இருக்குன்னு சொன்னாரு, இன்னுமா போயிட்டு இருக்குன்னு கேக்குறேன். மத்தியானத்துல இருந்து 50 ஓவர் மேட்ச்.
ஒன் டே மேட்ச்னா அப்படிதான் மாவீரன். சரி, ஓகே, முடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ. யாராவது தமிழ் சொல்லிட்டு போங்க, நீங்க என்ன பேசணும்? ப்ரோ டாபிக் தான் பெரும் நேத்தும் பாரணி டாபிக் தான், முந்தானத்தும் பாரணி டாபிக் தான். தமிழ் வைக்கிறதுக்கு பெரும் கஷ்டமாக இருக்கிறது. தமிழ் சொல்லுங்க, என்ன தமிழ் பேசணும் நீங்க? டாபிக் அதை சொல்லுங்க, பேசிட்டு அதோட முடிப்போம். நிறைய வெப் சீரிஸ் இந்த சஜஷன் வாரம் வெளியேற படங்கள் பற்றிய ஒரு அலசல். ப்ரோ. வெப் சீரிஸ் சஜஷன் இன்னைக்கு நிறைய போச்சு. ஓகே, வெப் சீரிஸ் சஜஷன் வச்சுக்கோம். பாரணி அவர் போயிட்டாரு பிக் பாஸ் பார்க்க. நம்ம முடிச்சிருவோம். பாய்.